Okay. இப்போ தெரியுதா? சச்சோ கொஞ்ச நேரத்துல I got really scared because இங்க நான் வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைவ் நானே பார்க்கும்போது ஆடியோ வீடியோ எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போ கேக்குதா பசங்களா? கேக்குதா? சூப்பர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன பசங்களா ரொம்ப டயர்டா ஸ்கூல் முடிச்சுட்டு? யூ ஆல் வெரி டயர்ட்? எஸ், சரி, ஓகேவா? எஸ், யூ ஆல் கேன் ஹியர் மை வாய்ஸ். சூப்பர். நம்ம இன்னைக்கு செஷன் கண்டினியூ பண்ணணும், சரியா? ஸோ டு நாட் வரி. ஸோ இன்னைக்கு செஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் ஐ நோ ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் பயங்கர டயர்டா வந்திருப்பீங்கல்ல. எப்போ உங்களுக்குலாம் ஸ்கூல் முடியும்? ஸ்கூல் எப்போ முடியும் உங்களுக்கெல்லாம்? ஹாய் மேகலா, ஹலோ. You're a college student, ah? சரி, ஓகே. சரி, நம்ம யூக்ளினாய்ட்ஸ் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நேற்று அதோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஓகே, ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிங்டம் ப்ரோட்டிஸ்டா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? we are talking about கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ நம்ம கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஆல் ரைட், சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? Give me now nice red heart in so that energica. Let's start the session. Shall we start? Okay. All right. So இன்னைக்கு நம்ம மேஜரா we will try finishing so many things. என்னென்னலாம் பார்க்கலாம்? நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம், சரியா? ஓகே, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண முடியும், கரெக்டா? பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து நம்ம செஷன்ஸ் வச்சுக்கலாம், ஓகே, இன்னைக்கு. ஸோ தட் வில் ட்ரை கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர். ஹாய் ஹரிணி. இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர் இஸ் பிளான்ட் கிங்டம். அது பாட்னி சார் டீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பரான ஒரு சாப்டர் இருக்கு விச் இஸ் அனிமல் கிங்டம். அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் நம்ம புக்ல இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ அந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு நீங்க ரொம்ப கிளியரா அட்டென்டிவா கிளாஸ்ல இருந்தாதான் ஐ கேன் ஃபினிஷ் இட் சூன். ஓகே, சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று யூக்ளினாய்ட்ஸோட ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம யூக்ளினாய்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைம் மோல்ட்ஸ்க்கு ஓடி போயிடலாம். ஓகே, சரி. ஸோ யூக்ளினாய்ட்ஸ் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்? யூஸ்வலாக ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசம், அதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அவங்களுக்கெல்லாம் செல் வால் கிடையாது. ஆனால் என்ன இருக்கும்? அதுக்கு பதிலாக ஒரு புரோட்டீன் ரிச்சான லேயர் இருக்கும். அது பேர் பெலிக்கல். ஓகே, அந்த பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெலிக்கல் இருக்கிறனால தான் அதோட பாடி ஃப்ளெக்சிபிள். ரிமெம்பர் ஐ ஷோட் யூ ஒன் பிக்சர். நல்லா யூக்ளினா இப்படி பெண்டபிளா ஞாபகம் இருக்கா? ஸோ அதனால தான் அதோட பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூக்ளினாய்டுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளெஜெல்லா இருக்கும். கேன் யூ see it has flagella. ஸோ 2 flagella இருக்கும், சரியா? ஒரு flagella இங்க பார்த்தீங்களா? ஒரு flagella குட்டியாகவும் ஒரு flagella லாங்காகவும் இருக்குமா, சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் எப்பப்போலாம் சன்லைட் இருக்கோ யூக்ளினா will undergo photosynthesis. எப்பப்போலாம் சன்லைட் இல்லையோ அப்போ யூக்ளினா என்ன பண்ணும்? ஹெடிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், வேற ஒரு அனிமலை
கில் பண்ணி சாப்பிடும். ஓகே, அதுதான் ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதெல்லாம் பார்த்துமா. அதுக்கப்புறம் யூக்ளினாய்ட்ஸ்க்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும், அதனால தான் யூக்ளினா க்ரீனாக இருக்குது. அதை பார்த்துமா, அதுவும் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் யூக்ளினா முடிஞ்சு போச்சு. ஸோ யூக்ளினாய்ட்ஸில் ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிற ஜீனஸஸ் யூக்ளினா. ஸ்பீஷீஸ் டிஃபர் ஆகும். யூக்ளினாவில் ஒரு மேஜரான டைப் ஸ்டடி இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து யூக்ளினா விரிடிஸ். ஓகேவா, இதை தான் நம்ம யூஸ்வலாக ஹையர் கிரேட்ஸ்க்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க, இந்த விரிடிஸை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் we will talk about slime molds. Yes, Kavi, I know that usually நம்ம டைமிங் 5:45க்கு தான் இருக்கும். ஐ திங்க் சீக்கிரமாக ஃபிசிக்ஸ் சார் முடிச்சிருவார். ஓகேவா, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுதான் யூக்ளினா. ஸோ யூக்ளினோட பிக்சர் நேற்றே ஐ ஷோட் யூ, ரைட்? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸ்லைம் மோல்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டால என்னென்னலாம் பார்த்தோம்? கிரைசோஃபைட்ஸ் பற்றி பார்த்தோம், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் யூக்ளினாய்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், விச் இஸ் ஸ்லைம் மோல்ஸ் அண்ட் புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா, சரி. ஸோ ஸ்லைம் மோல்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போது ஸ்லைம் மோல்ஸோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இப்போது ஒரு பைப் இருக்குது. ஓகே, அந்த பைப்பில் ரொம்ப நாளாக தண்ணி வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பைப்போட இன்னர் சர்ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வழன்னு ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும், அதுதான் ஸ்லைம் மோல்ஸ். ஓகேவா, இல்லை ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஒரு தரையில் ஒரு இடத்துல தண்ணி பட்டுகிட்டே இருக்குது, இல்லாட்டி மேலேருந்து டேங்க்லேருந்து தண்ணி ஒழுவிட்டே இருக்குது, அந்த செவரில் ஒரு மாதிரியான ப்ரௌன் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும்ல, தட் இஸ் யோர் ஸ்லைம் மோல்ஸ். ஓகேவா, ஸோ நான் ஸ்லைம் மோல்ஸோட ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸ்லைம் மோல்ஸ். அப்போ உங்களுக்கு நம்ம அதை பற்றி படிக்க போகலாம். ஓகே, வாவ், see how beautiful slime molds are. see, slime molds நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாலாம் இருக்காது ஸ்லைம் மோல்ஸ். இது ஒரு ஆரஞ்ச் பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் ஸ்லைம் மோல்ஸ், இவ்வளோ பெருசாக இருக்காது. சரியா, இது ஜூம்ட் இன் பிக்சர், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ நான் வந்து ஸ்லைம் மோல்ஸ் ப்ரௌன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, see, இதுதான் ஸ்லைம் மோல்டோட ப்ரௌன். எப்படி இருக்குல்ல? பட் இந்த மாதிரி இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ரௌன் கலரான ஒரு சர்ஃபேஸ், ஒரு பிக்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், அதுதான் ஸ்லைம் மோல்ஸ். ஓகே, ஸோ ஸ்லைம் மோல்ஸ் பற்றி நம்ம எல்லாரும் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஸ்லைம் மோல்ஸ் பற்றி கொஞ்சம் படிப்போம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்லைம் மோல்ஸ் எல்லாமே சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த இடத்துல டெட்டான டீகேயிங் மேட்டர் இருக்கோ, போன வாட்டி நம்ம படித்தோம் இல்லையா, நோ ஹரினி, ஹார்ம்ஃபுல் எல்லாம் கிடையாது. ஸ்லைமோல்ஸ்னால நம்ம நல்லா வழுக்கி தான் விழுவோம். ஓகே, அதுக்குன்னு ஸ்லைமோல்ஸ் எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. பட் ஆஸ் சச் லைக் எனி மைக்ரோ ஆர்கனிசம் அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சரியா, ஸோ ஸ்லைமோல்ஸ் பற்றி நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எங்கெங்கெல்லாம் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதாவது எங்கெங்கெல்லாம் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே ஸ்லைம் மோல்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா, ஸோ தட் இஸ் வை தே ஆர் ஆல் கால்ட் அஸ் சாப்ரோஃபைட்டிக். எந்தெந்த ஆர்கானிசம்லாம் டெட் டீகேயிங்காக இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்லைம் மோல்ஸ் இருக்கும். இப்போ ஸ்லைம் மோல்ஸோட பிக்சர் பார்த்தாலும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், the body moves along decaying twigs and leaves engulfing organic material. ஸோ இப்போ தானே நான் சொன்னேன், எங்கெங்கெல்லாம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரொம்ப நிறையா இருக்கோ அந்த இடத்துல இப்போ வந்து ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதில்? தண்ணியில். அதனால தான் நிறைய வாட்டர் பைப்ஸில் நம்மளோட ஸ்லைம் மோல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஈஸியாக நம்ம புரிஞ்சுட்டு ப்ராக்டிக்கலாக வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஸ்டடிங், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் என்னன்னா அண்டர் சூட்டபிளான கண்டிஷன். இப்போ அதுக்குன்னு ஒரு சூட்டபிளான கண்டிஷன் இருக்கு. சூட்டபிளான கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? சூட்டபிளான pH, சூட்டபிளான டெம்பரேச்சர், இது எல்லாமே ஒரு ஸ்லைம் மோல்டுக்கு இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சர் கண்டென்ட், ஓகே, இது எல்லாமே ஸ்லைம் மோல்டுக்கு இருந்துச்சுன்னா ஸ்லைம் மோல்டு எப்படி இருக்கும்? நல்லா ஒரு அக்ரிகேட்டாக ஃபார்ம் ஆகிடும். அதாவது கொத்து கொத்தா ஒரே இடத்துல காலனிஸாக வாழுமா. அது பேர் என்னது? பிளாஸ்மோடியம். இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு பிளாஸ்மோடியம், ஸ்லைம் மோல்டு பிளாஸ்மோடியமோட இமேஜ் காமிக்கிறேன். பட் பசங்களா, பிளாஸ்மோடியம்ன்றது என்னது? அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அது கிடையாது. ஓகே, இது ஸ்லைம் மோல்டு ரொம்ப ஒரு மேட் மாதிரி படர்ந்துச்சுன்னா அது பேர் பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மோடியம் என்ன பண்ணோம்னா தே டிஃப்ரென்ஷியேட் அண்ட் ஃபார்ம் ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஓகே, இப்போ எப்படி ஒரு மஷ்ரூம்க்கு வந்து ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி ஸ்லைம் மோல்ட்ஸ்க்கும் குட்டி குட்டி ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, சின்ன 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 ஃப்ரூட்டிங் பாடிஸ் வில் பி formed. Okay, and அந்த fruiting bodies தான் என்ன ஆகும்? கீழே விழுந்து புது ஸ்லைம் மோல்டா வளரும். இப்போ நம்ம ஸ்லைம் மோல்டோடைய பிளாஸ்மோடியம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்லைம் மோல்ட் பிளாஸ்மோடியம். சி, அப்படியே அவ்வளோ திக்கெண்டா, எவ்வளோ பெரிய சர்ஃபேஸில் எப்படி திக்கெண்டா இருக்கு பார்த்தீங்களா? இதான் பிளாஸ்மோடியல் ஸ்லைம் மோல்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ பிளாஸ்மோடியல் ஸ்லைம் மோல்ட்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஸ்லைம் மோல்டாக இருந்தது, சூட்டபிளான கண்டிஷன் அப்போ ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காலனிஸ், இந்த பிக்சர் பாருங்க எவ்வளோ அழகான காலனிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது நிறைய ஃபீட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் பிளாஸ்மோடியம் காலனிஸ். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். So these pores possess true walls. Okay, so இந்த குட்டி குட்டி போர்ஸ்க்கு எல்லாமே என்ன இருக்குமா? ட்ரூ வால்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டிஃபெண்ட் வால்ஸ் இருக்கும். நம்ம அமீபா பற்றி நான் சொல்லும் போது என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, அதாவது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது சுற்றி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் கண்டிஷன் வந்து ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா இந்த அமீபா அப்படியே பர்ஸ்ட் ஆகி குட்டி குட்டி டாட்டர் அமீபிக் செல் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு ட்ரூ வால்ஸ் பொசஸ் பண்ணும். இந்த ட்ரூ வால் தான் என்னது? எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக ஒரு எந்த ஒரு தண்டர்னால, ஒரு ஸ்ட்ராம்னால, இல்லை ஒரு தண்ணினால, ஃப்ளட்டுனால இதை அழிக்கவே முடியாது. ஏன்? இதோடைய வால்ஸ் வந்து அவ்வளோ ட்ரூவாக இருக்குது, ரெசிஸ்டன்ட் டு எனிதிங். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ஸ் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும்? ஸ்போர்ஸ் ரொம்ப லைட் இன் வெயிட், நானோமீட்டர்ஸில் கூட இருக்காது, மைக்ரான்ஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு புஷ்ன்னு காற்றடிச்சிச்சுன்னா ஸ்போர்ஸ் அப்படியே ஏரில் பறந்து போய் வேற ஒரு இடத்துக்கு உட்காந்து அங்கே அதோட காலனி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஸ்லைம் மோல்ட்ஸ். ஓகே, இங்கே புக்கில் ஸ்லைம் மோல்ஸ் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே எனக்கு தெரியல. இதை பார்த்து என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு ட்ரா பண்ணுறதுன்னு தெரியல. பட் இதை வச்சு தப்பான ஒரு ஸ்லைம் மோல்ட் மைண்டில் இமேஜின் பண்ணிக்காங்க. ஸ்லைம் மோல்ட்னா நான் காட்டின இமேஜ் அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஸ்லைம் மோல்ட்ஸ் பற்றி என்னென்னலாம் பார்த்தோன்னு ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம ஸ்லைம் மோல்ட்ஸ் பற்றி பார்த்தது சாப்ரோஃபைட்டிக். ஓகே, இதெல்லாம் நான் எழுத நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் இருக்கும். ஓகேவா? டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படியே அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிளாஸ்மோடியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ட்ஸ் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்போர் ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ரெசிஸ்டன்ட் டு வாட்? ரெசிஸ்டன்ட் டு எவ்ரி என்வாயரன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு. அப்போ ஸ்போர் என்ன ஆகும்? டிஸ்பர்ஸ்ட் பை
ஏர். அதுக்கப்புறம் எந்த ஒரு சூட்டபிளான மீடியம் இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அண்ட் ப்ரோட்டிஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரூப் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, புரோட்டோசோவன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் அதே மாதிரி எல்லா புரோட்டோசோவன்ஸும் ஹெட்டிரோட்ராப்ஸ். ஹெட்டிரோட்ராப்ஸ்னால் என்ன அர்த்தம்? photosynthesisே பண்ணவே பண்ணாது. ஓகே, and what do? They depend on other organism for food. அதனால தான் எல்லா புரோட்டோசோவன்ஸும் ஹெட்டிரோட்ராப். ஓகே, and live as predators or parasite. இப்போ இப்போ வந்து அமீபான்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, அமீபா புரோட்டியஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ்ல எந்த ஸ்பீஷீஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஸ்பீஷீஸ்னா என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல போயிட்டு டிசென்ட்ரி கிரியேட் பண்ணும், லூஸ் மோஷன், ஸ்டமக் அப்செட். ஸோ நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், நார்மல் டிசென்ட்ரி மாதிரி இருக்காது, பேசக்கூட முடியாது, ஏஞ்ச் நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஹெவி, லைக் எவ்ரி 2 minutes, every 1 minute. ஸோ ஸ்ட்ராங்கான குளுக்கோஸ் சப்ளிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் இந்த மாதிரியான ஆர்கனிசம்ஸ் எல்லாமே கில் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஸ் வெரி குட் அமீபிக் டிசென்ட்ரி. ஸோ அந்த அளவுக்கு விருலண்டான புரோட்டோசோவன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது இந்த குரூப்பில். ஓகே, நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஓகே, இப்போ நம்ம அமீபா ரியலாக மைக்ரோஸ்கோப்பில் எப்படி இருக்குன்னு ஐ வில் ஷோ யூ ஆல். என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. ஓகே, ஸோ இந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா எப்படி மைக்ரோஸ்கோப்பில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம புக்கில் எப்படி அமீபா ரேண்டமாக வரைஞ்சிருப்போம் அந்த மாதிரி இல்லை. என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா பேத்தோஃபிசியாலஜி பண்ணோன்னா ஓகேவா, இது மாதிரி தான் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கும். அவ்வளோ விருலண்டான ஒரு ஸ்ட்ரெயின் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. இப்போ நார்மலாக நம்ம அமீபா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். லுக் அட் திஸ். இது ஒரு மைக்ரோஸ்கோபிக் இமேஜ். லுக் அட் திஸ் மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் ஆஃப் அமீபா. ஓகே, ஸோ இதெல்லாம் பசங்களா பீயிங் அ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பீயிங் அ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், எதுவாக இருந்தாலும் ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா புக்கில் இருக்கிற ஒரு பொம்மை கார்ட்டூன் டயக்ராம் வச்சு அந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்பவுமே வரவே கூடாது. சரியா? அமீபா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ பெருசாக ஃபால்ஸ் ஃபீட் நீட்டமாக இருக்கா. ஸோ இதுதான் அமீபாவோட ஃபால்ஸ் ஃபீட். அவ்வளோதான். ஸோ இது அமீபாவோட 3D இமேஜ். கேன் யூ சி எவ்வளோ திக்கான அவுட்டர் லேயர் இருக்குது, உள்ள அதோட செல்லுலார் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? திஸ் ஒன் ஒன்லி. சி அமீபா, இதுவுமே அமீபா. ஓகே, எஸ். ஸோ இதுதான் அமீபா. நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஆல் இந்த புரோட்டோசோவன்ஸ் எல்லாருமே ஹெட்டிரோட்ராப். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படித்தோம். செகண்ட் பாயிண்ட் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அடுத்த அனிமலை ஃபொராஜ் பண்ணி சாப்பிட்டு வாழும், ஹெட்டிரோட்ராஃபிக். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேரசைட். இது பேரசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கும், இல்லாட்டி ப்ரிடேஷன் இருக்கும். ஓகே, அண்ட் they are believed to be the primitive relatives of animals. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். primitive relatives of animalsனா என்ன அர்த்தம்னா இந்த அமீபாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டோசோவன்லேயே ஒரு அனிமலோடைய ஒரு கனெக்டிங் லிங்காக இருக்கிறது நம்மளுடைய புரோட்டோசோவன்ஸ் தான். கிங்டம் புரோட்டிஸ்டாலேயே டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், கிரைசோஃபைட்ஸ் இதெல்லாம் விட்டுடலாம். பட் இந்த இம்பார்ட்டண்ட்டான குரூப் புரோட்டோசோன்ஸ். ஏன்னா இந்த புரோட்டோசோனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து காரிடேட்ஸ்க்கு போனோம்னா, அதாவது முதுகெலும்பு உள்ள அனிமல்ஸ்க்கு எல்லாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபைலம் போரிஃபெரால ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நம்ம இதோட தொடர்ச்சி தான் அனிமல் கிங்டமில் பார்க்க போகிறோம். ஓகேவா? So there are 4 groups of protozoans. Okay, என்னென்ன 4 groups of protozoan பார்க்கலாம் one by one. Okay, first protozoan பேரு amoeboid protozoans. amoeboid protozoans என்னது, அமீபா மாதிரி irregular shape-ஆ false foot இருக்கிற protozoan is what is
amoeboid protozoans. Understood? Amoeba மாதிரி false foot இருக்கிறது is amoeboid protozoans. So இந்த amoeboid protozoans எல்லாம் எங்க இருக்கும்? Fresh waterல இருக்கும், sea waterல இருக்கும், ரொம்ப moistaன மண்ணு சர்ஃபேஸ்ல இருக்கும். அதுதான் amoeboid protozoan. Next, இந்த amoeboid protozoan என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? one by one. So amoeboid protozoan, their prey by putting out pseudopodia as in amoeba. இப்போ ஆக்சுவலா நான் யூடியூப் வீடியோ காமிக்க முடியாது எப்படி அமீபா மூவ் ஆகும், பிகாஸ் அது காப்பிரைட் இஷ்யூ ஆகும் இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணா பின் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக அமீபா மூவ் ஆகுதுன்னு வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஃபால்ஸ் ஃபுட். ஓகே, ஸோ தே ப்ரே பை புட்டிங் அவுட் சூடோபோடியா. ஸோ சூடோபோடியாவுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஃபால்ஸ் ஃபீட். ஓகே, அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மெரைன் ஃபார்ம்ஸ் ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். இப்போ மெரீனில் இருக்கிற, அதாவது கடல்லையோ ஓஷன்ஸ்லேயோ சால்ட் வாட்டரில் இருக்கிற அமீபாக்கு என்ன இருக்கும்? அதோட அவுட்டர் லேயர் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா. ஏன் அதோட அவுட்டர் லேயர் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கானா, ஒரு சால்ட் என்வாயரன்மெண்ட்ல இருக்கணும்னா ஈஸியாக என்ன ஆகிடும், சால்ட் தண்ணியெல்லாம் அதோட பாடி சர்ஃபேஸ்க்குள்ளே டிஃப்யூஸ் ஆகி வெடிச்சிரும் சர்ஃபேஸே. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஐசோடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், ஹைப்போடானிக் சொல்யூஷன் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ நம்மளுடைய சால்ட் வாட்டர் இஸ் அ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற சால்வெண்ட் என்னது, சால்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபார்ம்ஸ் ஹாவ் சிலிக்கா ஷெல்ஸ் ஆன் தேர் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சால்ட் வாட்டர் கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் என்ன இருக்குது? சிலிக்கா ஷெல்ஸ் இருக்கு. யாருக்கு? அமீபாக்கு, அதாவது இந்த அமீபிக் புரோட்டோசோவன்ஸ் கீழே இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸுமே. சரியா? ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் என்டமீபா. இப்போ தானே நான் சொன்னேன் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். ஓகே, என்டமீபா பிலாங் டு which group of protozoan? Option A, flagellated protozoan, amoebic protozoan, ciliated protozoan, sporozoans. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா you should be able to choose amoebic protozoan. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், flagellated protozoans. ஸோ எந்தெந்த புரோட்டோசோவனுக்கெல்லாம் ஃப்ளெஜெல்லா இருக்கும், ஓகே, அந்த புரோட்டோசோவன்ஸ் எல்லாமே flagellated protozoans. அதாவது அதுக்கு ஒரு ஆர்கன் ஆஃப் லோகோமோஷன் இருக்கும். ஆர்கன் ஆஃப் லோகோமோஷன் என்ன அர்த்தம்? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு லோகோமோட்டிவ் சர்ஃபேஸ் இருக்கும். அதுதான் ஆர்கன் ஆஃப் லோகோமோஷன். என்ன இருக்கும்? மெயினா ஃப்ளெஜெல்லா இருக்கும், சீலியா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் flagellated protozoans. So this, the member of this group, so இதை பற்றி என்கிட்ட சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கு, I will tell you based on this flagellated protozoan. Okay, so the members of this group or either free living, either நார்மலா ஃப்ரீ லிவிங்ல இருக்கும், அப்படி இல்லாட்டி பாரசைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான புரோட்டோசோவன் என்னன்னா ட்ரிபானோசோமா கேம்பியன்சி. ஓகே, இட் இஸ் அ ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவன். இது ஒரு பயங்கரமான பாரசைட். ஓகே, ஆப்ரிக்கன் பாரசைட். நான் இந்த ஸ்டோரி எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ட்ரிபானோசோமா கேம்பியன்சியோட பிக்சர் காமிக்கிறேன். ஓகே, Trypanosoma gambiense. See, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட. இது வந்து என்ன ஆகும்னா, கீழ் இதெல்லாமே வந்து ஆர்பிசி, கீழே குட்டி குட்டி பிங்கா இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ். கரெக்டாக எது ஸ்டெயின் மட்டும் எடுத்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் இந்த பாரசைட் ட்ரிபானோசோமா கேம்பியன்சி. ஓகே, உண்மையான ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். சி, இது மாதிரி இருந்துட்டு நல்லா ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஃப்ளூயிட்ல வந்து நெளியும். ஓகே, அதுதான் நம்மளுடைய ட்ரிபானோசோமா. லுக் அட் திஸ் இமேஜ், பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ட்ரிபானோசோமா கேம்பியன்சி மைக்ரோஸ்கோப்போட இமேஜ். ஓகே, ஸோ அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆஃப்ரிக்காவில் எல்லாருமே ஒரு ஃபைன் டே இந்த ட்ரிபானோசோமாவால் தாக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பொத்துன்னு எல்லாரும் கீழே விழுந்துட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம சயின்டிஸ்ட் ஃபிலாசபர்ஸ்க்கு எல்லாமே என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ரொம்ப
வெரி ஷாக். என்னதான் ஆச்சு இவங்களுக்கு, ஜுரம் இல்லை, இவங்க கோமா ஸ்டேஜில் போன மாதிரி இருக்காங்க, வாட் எக்ஸாக்ட்லி இவங்களுக்குலான்னு பார்க்கும்போது தான் அந்த ஆஃப்ரிக்காவில் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு செட் சி ஃப்ளை இருந்துச்சு. ஓகேவா, TSETSE செட் சி. ஓகே, டி வந்து சைலண்ட். ஓகே, செட் சி ஃப்ளை அப்படின்னு ஒரு ஃப்ளை இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளை தான் என்னன்னா கேரியர் ஆஃப் வாட் இந்த பேத்தோஜன். ஓகே, பாரசைட் ட்ரிபானோசோமா கேம்பியன்சி. ஸோ இந்த ஃப்ளை என்ன பண்ணும் போது அவங்களோட பிளட் சர்ஃபேஸை வந்து உரியும் போது அவங்க பிளட் சர்ஃபேஸில் என்ன பண்ணிடுது, குட்டி குட்டி சிஸ்ட் ஆஃப் இந்த பேத்தோஜனை அவங்க பிளட்ல விட்டுருது. ஸோ இப்போ இந்த பேத்தோஜன் என்ன ஆகும், பாரசைட் அப்படியே பாடிக்குள்ளார ட்ராவல் பண்ணிட்டு கரெக்டாக அவங்களோட பிரெயினோ சர்க்குலேட்டரி சிஸ்டமையும் தாக்கிடுது. ஏன்னா பிளட்ல தானே இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரிபானோசோமா கேம்பியன்சி ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் கிரியேட் பண்ணும். பட் இப்போ அது அடியோட இல்லை. பட் இது வந்து முன்காலத்தில் இப்போவும் ட்ரிபானோசோமா ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் யாருக்குமே பெருசாக ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இல்லை. பட் ரொம்ப பிரிமிட்டிவ் வில்லேஜ் ஆஃப் ஆப்ரிக்காவில் வந்து இன்னும் மக்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, ஆல்ரைட். ஒரு சாப்டருக்கு எவ்வளோ MCQ சால்வ் பண்ணணும், ஒரு சாப்டருக்கு அட்லீஸ்ட் 200 to 300 MCQ சால்வ் பண்ணும். நிறைய வெயிட்டேஜ் உள்ள சாப்டருக்கு அட்லீஸ்ட் 500 to 600 MCQ சால்வ் பண்ணாதான் அந்த சாப்டரை பற்றி ஃபுல் ஐடியா இருக்கும். இப்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் மாலிகுலர் பேசிஸ்லாம் ஃபார்முலா ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. அதுவே நான் செப்பரேட்டாக ஒரு செஷனில் எப்படி ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, பிளட் டைப்பிங்லேருந்து லைக் ஜெனட்டிக் மேப்பிங் இருக்கும். இது எல்லாமே I will teach you. இப்போதைக்கு டோன்ட் வரி. சரியா பசங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீலியேட்டட் புரோட்டோசோவன். எந்தெந்த புரோட்டோசோவனுக்கு குட்டி 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 சீலியா இருக்குமோ தோஸ் புரோட்டோசோவன்ஸ் ஆர் கால்ட் as சீலியேட்டட் புரோட்டோசோவன். ஸோ இந்த புரோட்டோசோவன் எல்லாமே என்னது, அக்வாட்டிக்னா என்னது, தண்ணியில் ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கனிசம் பிகாஸ் த presence ஆஃப் சீலியா. ஓகே, எக்ஸாம்பிள் பாரமீஷியம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து, ஸ்லிப்பர் ஷேப்டு அனிமக்யூல். அந்த பாரமீஷியமோட இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். See, paramecium chordatum. Okay, see, இதுதான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் ஆஃப் பாரமீஷியம். see, எப்படி ஒருத்தரோட ஸ்லிப்பர் அந்த சோல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்லிப்பர் மாதிரி இருக்கு, இதுதான் பாரமீஷியம். ஓகே, இந்த பிக்சரும் பாருங்க. இதுதான் பாரமீஷியம். நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. அந்த ஸ்பீஷீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீஷீஸ் நம்மளுடைய பாரமீஷியம் கார்டேட்டம். லுக் அட் திஸ் இமேஜ். ஓகேவா, நல்லா நீங்க என்னோட வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி 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 ஃபர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இதோடைய சீலியா. சரியா, நெக்ஸ்ட். ஸோ சீலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஸோ தீஸ் ஆர் அக்வாட்டிக். ஓகே, தண்ணியில் மட்டும்தான் வாழும். சாயில்ல அதால் அதோட சீலியா வச்சு ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம். எதனால இது ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் சொல்கிறாங்க, பிகாஸ் இதுக்கு thousands of cilia இருக்கு. ஓகேவா, குட்டி 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 நிறைய சீலியாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் they have the cavity called as gullet. ஓகேவா, இங்கே இருக்கும். ஆக்சுவலி இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கு இல்லையா, லுக் அட் திஸ் இமேஜ். இது பேர் தான் கல்லட். தெரியுதா, இந்த ரெட்ல ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் கல்லட். கல்லட்னா அதோட வாயின்னு அர்த்தம். அது மூலியமா தான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போகும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் கல்லட். சரியா, நெக்ஸ்ட். ஸோ now இப்போ என்ன ஆகும், that opens to the outside of the cell surface. நான் காமிச்சாலே அந்த question mark மாதிரி ஒரு ஸ்பேஸ், அது பேர் தான் gullet. gulletனா mouth. ஓகே, so the coordinated movement of rows of cilia. எப்படி ஒரு படகுல ஒரு துடுப்பு இருக்கு, ஓகே, sailing a boat எவ்வளோ அழகா அப்படி துடுப்புல ரோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி சீலியா, அதே மாதிரி பாரமீஷியம் அதோட சீலியா வச்சு அவ்வளோ அழகா மூவ் ஆகுமா. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் என்னது, பாரமீஷியம். ஸோ பாரமீஷியம்
chordatum. நம்ம MOEயும் போடுவோம் MAEயும் போடுவோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ எப்படி கலருக்கு COLOR ஒன்று வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், இன்னொன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மோஸ்ட்டாக நம்ம இசட் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா நம்ம SATION தான் யூஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன்ஸில் வந்து Z யூஸ் பண்ணுவாங்க, Z சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் எஜுகேஷன் வந்து பிரிட்டிஷ் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு எந்த ஸ்பெல்லிங் வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போரோசோவன்ஸ். ஸ்போரோசோவன்ஸ்னால் என்ன பசங்களா? ஸ்போர் ப்ரொடியூசிங் புரோட்டோசோவன்ஸ் தான். So next, all right, so spore producing protozoans are sporozoans. Okay, next, this includes diverse organisms that have an infectious spore like stage in their life cycle. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம்க்கும் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதோடைய லைஃப் சைக்கிளில் அதெல்லாம் தான் ஸ்போரோசோவன்ஸ். ஓகே, the most notorious என்ன மீனிங்? வெல் நோன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஓகே, the most notorious is plasmodium. plasmodium என்னது? மலேரியல் parasite. plasmodium ovale, plasmodium falciparum. ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷீஸ் ஆஃப் plasmodium. ஓகே, which causes malaria. ஓகே, so this has a staggering effect on பசங்களை. ஒரு நாய் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுதில்ல ரோட்டில், ஸோ இரிட்டேட்டிங். ஓகே, ஸ்டாப் பண்ணிருச்சு, என்னை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது போல. சரி, ஓகே, ஆல்ரைட். ஸோ யா, தட் இஸ் வாட். ஓகே, ஸோ நம்ம ஸ்போரோசோவன்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸ்போரோசோவன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்போர் ப்ரொடியூசிங் புரோட்டோசோவன்ஸ் தான் வந்து ஸ்போரோசோவன்ஸ். ஓகேவா? ஆல்ரைட். Next, this includes diverse organisms that have an infectious spore-like stage. Okay, so நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கு spore-like stage, infectious ஆன spore-like stage இருக்குமா, அதனால தான் இது எல்லாமே sporozoans. Okay, என்னோட work ஆக மாட்டேங்குது. See, it's not working. 1 minute. Okay, all right. So the kingdom, சரி, இப்போ இது நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு இல்ல பசங்க? this is working or okay, something is wrong, right? சரி, ஒரே நிமிஷம் பசங்களா, நான் வந்து இந்த பிடிஎஃபை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ அடி எழுதிருச்சு. எவ்வளோ தடங்கள். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் முத்து, லிவிங் வேர்ல்டுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கு வீடியோ போடுங்க மேம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் லிவிங் வேர்ல்டு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரியாப்பா? ஓகே, சரி, இப்போ எல்லாருக்கும் கிளியரா? கிங்டம் ப்ரோட்டிஸ்டா கிளியரா எல்லாருக்குமே? எஸ். நெக்ஸ்ட் நம்ம புதுசாக ஒரு கிங்டம்க்கு போக போகிறோம். that kingdom is kingdom fungi. ரெடி? எல்லாரும் ரெடியா? are you all ready? அவ்வளோதான். ஸோ கிங்டம் ஃபங்கைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவுமே சூப்பர் கிங்டம். ஓகே, திஸ் கிங்டம் ஃபங்கை இங்கேருந்து இதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிங்டம் ஃபங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிங்டம். ஓகே, எப்படி நம்ம வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டில் நிறைய டிவிஷன்ஸ் வச்சு படித்தோமோ அதே மாதிரி கிங்டம் ஃபங்கையிலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிங்டம் ஃபங்கை. ஓகே, எல்லாம் ரெடியா?
Yes, everybody is ready. Thank you so much. Sari, 2.3 kingdom fungi start பண்ணலாம். Okay, first important thing, the fungi constitute unique kingdom, okay, in a kingdom of heterotrophic organisms. So fungi நாலே எந்த ஃபங்கையுமே photosynthetic கிடையாது. எல்லா ஃபங்கையுமே heterotrophic. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற ஒரு ஆர்கனிசம்ல இருந்து அது டிபெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஃபுட்டுக்கு, ஸ்பெஷலி அந்த மோட் ஆஃப் அந்த ஹெட்டிரோட்ராபிக்ல டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கு. அதுல ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேரு saprophytic mode of nutrition. Okay, saprophytic mode of nutrition. So they show a great diversity in morphology. Okay, so morphology na adoda structural அமைப்பிலையும் சரி அது எங்க வாழுதுலயும் அது நிறைய டிஃபரன்ஷியேஷன் காமிக்குமா. ஓகே, சில ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்டிக்கா ஒரு மண்ணில் வாழும், சில ஃபங்கை ஒரு ட்ரீயோட பார்க்ல வாழும், சில ஃபங்கை மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் யார் கூடயாவது வாழும். ஓகேவா, ஸோ ஹவ் யூ ஹர்ட் அபவுட் இல்லாட்டி ஒரு ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட்டோட வாழும், மைக்கோரைசா. ஸோ இதெல்லாமே ஃபங்கையோட பேசிக்கான characteristics. ஓகேவா, ஸோ அதனால தான் ஏன் சொல்றாங்கன்னா this point is very very important, great diversity in morphology and habitat. ஓகேவா, ஸோ இப்போ ஃபங்கையோடைய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா. ஸோ நிறைய பேர் பிரெட் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா, நிறைய பேர் பிரெட் வாங்கியிருக்கீங்களா பசங்களா, நம்ம சாப்பிட்றோம்ல பிரெட். ஸோ இந்த பிரெட்டை வாங்கிட்டு ஒரு 4-5 days மறந்துட்டோம், அது பிரெட் பேக்கெட் கவருக்குள்ளே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த பிரெட் மேலே கிரீன் கலர் ஸ்பாட்ஸ், பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? அது பேர் என்ன? பிரெட் மோல்டு. எஸ் எஸ் சிம்பயான்ஸ், பிரெட் மோல்டு. எஸ், ஹாய் ரூபேஷ். இப்போ இந்த பிரெட் மோல்டோடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரெட் மோல்ட் இஸ் Rhizopus, which is a fungi. Okay, I will show you bread mold. Look at this. இது மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல பிரெட்ல most of you all must have seen, right? எப்படி இருக்கு பாத்தீங்களா, குட்டி 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 குட்டியா. See, look at this bread mold. ஓகேவா, ஸோ இந்த பிரெட் மோல்டு Rhizopus stolonifer, இதை நம்ம ஜூம் பண்ணாதான் இந்த மாதிரி இருக்கும். சி, இதுக்குன்னு ஒரு ஹைஃபே மாதிரி இருக்கும். மேலே கேன் யூ சி ஒரு ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ் இருக்கும். ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ்ல இருந்து தான் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஸ்டோலன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபிலமெண்ட்டையும் இன்னொரு ஃபிலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணுறது இஸ் வாட் இஸ் ஸ்டோலன். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட பிரெட் மோல்டு. ஓகே, ஆல் ரைட். ஸோ யூ மஸ்ட் ஹாவ் சீன் அ ஃபங்கை. ஸோ இதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பிரெட் மோல்டு. ஸோ எல்லா ராட்டன் ஃப்ரூட்ஸில் கூட இருக்கும் Rhizopus. ஸோ நிறைய பேர் ஆரஞ்ச் ராட்டனாக இருக்கும், ஆப்பிள் ராட்டனாக இருக்கும், இந்த மாதிரி இடத்துலலாம் குட்டி குட்டி பொறியாக இருக்கும். ஓகே, தோஸ் ஆர் ஆல் ஃபங்கை. ஓகே, த காமன் ஃபங்கை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்கை இஸ் வாட் யூ நோ, mushrooms. Okay, button mushrooms எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் எங்கே தெரியுமா பார்க்கலாம், யூ கேன் see it in கொடைக்கானல். ஓகே, கொடைக்கானலோட பைன் ஃபாரஸ்டில் யூ கேன் see a variety of mushrooms. ஓகே, எல்லா கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கலர்ஃபுல் மஷ்ரூம்ஸ் ஆர் என்னது பசங்களா, ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் மஷ்ரூம். நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் மஷ்ரூம்ஸ் கிடையாது. சரி, ஓகே. ஸோ ஆல் ரைட். ஸோ அதே மாதிரி மஷ்ரூம்ஸ்லேயே நிறைய வகை இருக்குது. ரஸ்ட் மஷ்ரூம், ஸ்மட் மஷ்ரூம், இதெல்லாமே நம்ம சைனீஸ்காரங்க நல்லா அப்பளம் மாதிரி பொரிச்சு சாப்பிடுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த பிக்சரும் நான் லேட்டர் ஐ வில் ஷோ இட் டு யூ. ஸோ இதான் பேசிக்காக கிங்டம் ஃபங்கை பற்றி. சில ஃபங்கை வந்து யூனிசெல்லுலராக இருக்குமா. எக்ஸாம்பிள் ஈஸ்ட் என்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லுலார். ஓகே, ஸோ ஒரே ஒரு செல்ல தான் இருக்கும். எப்படி ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணும், பை த ப்ராசஸ் ஆஃப்
budding. Okay, so அதே மாதிரி ஈஸ்டோட மேஜர் யூஸ் என்னது? பிரெட் இண்டஸ்ட்ரியில, பியர் இண்டஸ்ட்ரியில, வைன் இண்டஸ்ட்ரியில ஈஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ, எனக்கு ஈஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு மாவை ஈஸியாக ஃபர்மெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்டார்டர் கல்ச்சர் ஈஸ்ட் பண்ணனா ஒரு 2 years ஒரு 2 hours 2.5 hours கழிச்சு நல்லா பொங்கி நல்லா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆல் ரைட். Yes, Guna. Symbionts in a simple term means they give and take. I give you one chocolate, you give me back one chocolate. அவ்வளவுதான். Okay. So next important ஆன விஷயம் other fungi. இப்போ இந்த ஃபங்கைல சேர்ந்த எல்லாமேலாம் இட்ஸ் நாட் குட், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் நிறையா இருக்குது, நம்ம ஈஸ்ட் மாதிரி, நம்ம மஷ்ரூம் மாதிரி. பட் சில ஆர்கனிசம் வந்து பேரசைட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஹியூமனுக்கு பேரசைட்டாக இருக்கும், பிளான்ட்ஸ்க்கு பேரசைட்டாக இருக்கும், அனிமல்ஸ்க்கு கூட பேரசைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சம் are sources of antibiotics. ஓகேவா? ஸோ ஞாபகம் இருக்கா? பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம். ஓகேவா? ஸோ இந்த பெனிசிலியம் வந்து யார்? நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? இதுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஓகே, அது லேட்டர் ஆன் சொல்றேன். எப்படி பெனிசிலியம் அவர் கண்டுபிடிச்சார்னா, அவர் ஒரு லெபார்டரியில ஒர்க் பண்ணும்போது பெனிசிலியம் பத்தி கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபங்கை ஆர் காஸ்மோபாலிட்டன் இன் நேச்சர். காஸ்மோபாலிட்டன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் இருக்கும் ஃபங்கை. ஓகேவா? அதாவது இந்த நம்மளுடைய என்வாயரன்மெண்ட்ல ஃபங்கை இல்லாத இடம்னு எதுவுமே கிடையாது. வைட் வெரைட்டியாக they are found everywhere. ஏர், வாட்டர், சாயில், லேண்டில், அனிமல் மேலே, ட்ரீ மேலே எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, ஒரு ஃபங்கைக்கு பேசிக்கான ஹேபிட்டாட் எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்மாக இருக்கிற இடத்துல ப்ளஸ் அங்கே ஹியூமிடாக மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அதாவது ஒரு டெம்பரேச்சர் 37 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் நம்ம ஃபங்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இப்போ இந்த ஃபங்கை மைக்ரோபியல் லெபார்டரியில் வளர்ந்தா, நான் வளர்த்துருக்கேன். ஓகே, எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாவ், லுக் அட் திஸ். ஒரு ஃபங்கையை, இந்த ஃபங்கை வந்து பெனிசிலியம். ஓகே, இது ஒரு பெட்ரி பிளேட்டில் நான் வளர்த்தேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகே, அதாவது நான் ஒரு உடைய சாம்பிள் எடுத்து அதை சீரியல் டைல்யூட் பண்ணிட்டு நான் அதை எடுத்து இந்த மாதிரியான ஒரு மீடியமில் போட்டேன்னா அந்த சாயிலில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபங்கை இருக்கோ எல்லா ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபங்கையுமே அந்த பிளேட்டில் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இது பாருங்க, இது இன்னும் சூப்பரான ஃபங்கை. அந்த பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் அது ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அங்கேருந்து தான் வேற ஃபங்கை அப்படியே படர்ந்து வளரும். லுக் அட் திஸ் ஃபங்கை. எஸ், ஒரு கிளீன் ரூமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அந்த கிளீன் ரூம்குள்ளேயுமே ஃபங்கை இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். லுக் அட் திஸ் இமேஜ். இதுதான் different types of fungi. Okay, so microbial laboratory la people grow fungi. Okay va? So actually நான் வந்து I was doing internship in Apollo Hospital. அங்கே மைக்ரோபயாலஜி லெபார்டரியில் அங்கே ஒரு பேஷண்ட்டோடைய பிளட் சாம்பிள், அவங்களோட யூரின் சாம்பிள், அவங்களோட ஃபீக்கல் சாம்பிள், இது எல்லாத்துலேருந்துமே இந்த மாதிரி ஃபங்கையை ஐசோலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்கையை ஐசோலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடைய ஜீனை வச்சு இது எது ஃபங்கல் ஸ்பீஷீஸ்ன்னு கண்டுபிடிச்சி இட் யூஸ்வலி டேக்ஸ் 3 days. அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் அசே போட்டு எந்த ஆன்டிபயோட்டிக் இந்த ஃபங்கை வளராமல் சாகுது அப்படின்னு பார்த்து பேஷண்ட்க்கு கொடுப்பாங்க. ஓகே, இது பேர் மைக்ரோபியல் அசே அப்படின்னு பேர். புரியுதா? இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ தே ப்ரிஃபர். ஸோ ஃபங்கை எங்கே வளர பிடிக்கும்? வார்மான ஹியூமிடான பிளேசஸில் தான் வளரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ஃபங்கையில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபங்கையில். இதுதான் this one from this point. Okay, so இப்போ ஃபங்கையோட பாடிஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்காக, ரொம்ப ஸ்லெண்டராக, thread like structures இருக்கும். ஓகே, அந்த thread like structure இருக்குல்ல, இந்த மாதிரி இப்படி thread like structures. இந்த thread like structures பேரு hyphae.
ஓகே இப்போ இந்த ஹைஃபே மாதிரி நிறைய ஹைஃபே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது மைசீலியம் புரிஞ்சுதா அதாவது ஒரே ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது பேர் ஹைஃபே இது மாதிரி நிறைய ஹைஃபே இன்டர் கனெக்டடா இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது மைசீலியம் ஓகேவா ஸோ என்ன சொல்றாங்க their bodies are longer slender thread like structures so இந்த thread like structures பேர் என்னன்னா hyphae ஓகே அது மட்டும் இல்லாம சைட்டோபிளாசம்ல நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் அதனால மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் ஓகே அதுக்கப்புறம் கோயானோசைட்டிக் ஹைஃபே ஸோ கோயானோசைட்டிக் ஹைஃபே செப்டேட் ஹைஃபே ஏசெப்டேட் ஹைஃபேன்னு ரெண்டு விதமான ஹைஃபே இருக்கு ஓகேவா இப்போ ஒரு ஃபங்கை இருக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் சரியா இப்போ ஒரு ஃபங்கை இருக்கு ஃபங்கைக்கு நியூக்ளியஸ் இருக்கு ஓகே இப்போ இந்த எல்லா நியூக்ளியஸுமே வாலை வச்சு கவர் ஆகி இருந்து செப்பரேட்டா இருந்துச்சுன்னா அதாவது இந்த மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு ஓகேவா இப்படி இருக்கும் வித் நியூக்ளியஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹைஃபே பேரு என்ன செப்டேட் ஹைஃபே ஓகே அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஹைஃபேலயே ஓகே இது மாதிரி ஒரு ஹைஃபே இருக்குது அதுல நிறைய நியூக்ளியஸ் இருக்கு இப்போ இந்த ஒரு நியூக்ளியஸ்க்கும் இன்னொரு நியூக்ளியஸ்க்கும் வாலே கிடையாதுல்ல அது பேர் என்னன்னா ஏ செப்டேட் ஹைஃபே ஓகே ஏ செப்டேட் ஹைஃபே ஓகேவா புரிஞ்சுதா எல்லாருக்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஏ செப்டேட் ஹைஃபே and செப்டேட் ஹைஃபே இது ரொம்ப 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 முக்கியம் சரியா நெக்ஸ்ட் விஷயம் ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பசங்களா ஃபங்கையோடைய செல் வால் ஸோ த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் நிறைய பசங்க நான் டீச் பண்ற பசங்களே சிட்டின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ப்ளீஸ் KITIN மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஓகே chitin and polysaccharides என்னது காம்ப்ளெக்ஸ் ஆன சுகர் சரி அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் fungi are heterotrophic and all of that okay இப்போ ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பத்தி நம்ம சில விஷயங்கள் படிப்போம் ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் என்னது சாப்ரோஃபைட்னா என்ன அர்த்தம் ஒரு டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியலோட நம்ம ஃபங்கை என்ன பண்ணுது இட் ஹாஸ் ஸ்டார்டட் growing with it dead அதுல இருந்து அதோடைய மெட்டபாலிசமை கேரி ஆன் பண்ணுது அதோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுது ஸோ அந்த மாதிரியான ஃபங்கை பேரெல்லாம் என்னது சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை சில ஃபங்கை நம்ம ஹியூமன்ஸ்லயும் சரி இல்ல பிளான்ட்ஸ்லயும் சரி பாரசைட்டா வாழும் அதாவது மியூச்சுவல் பிஹேவியர் இருக்காது இந்த ஃபங்கையால முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கும் அப்ப நம்மளால அந்த ஃபங்கைக்கு ஒரு யூஸ்மே கிடையாது நல்ல டிசீஸ் வந்ததுதான் மிச்சம் ஓகே அப்ப நம்மளுக்கு அது மைனஸ் ஃபங்கைக்கு அது பிளஸ் ஓகேவா இந்த மாதிரியான பிஹேவியர் பேரு பாரசைட்டிக் பிஹேவியர் ஓகே அது மட்டும் இல்லாம ஃபங்கை எல்லாமே they live as சிம்பயான்ஸ்னா என்ன அர்த்தம்னா நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சாக்லேட் தருவேன் நீங்க எனக்கு எல்லாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் லைக்கின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபங்கை ஓகே ஒரு ஃபங்கை ஆல்கேயோட ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா அது பேரு என்னது லைக்கின் இப்போ எப்படி நம்ம ஃபங்கை ஆல்கே லைக்கின்றத ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃபால் கீழே விழுல ஃபால் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபங்கைக்கும் FALL ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் சிம்பயோட்டிக் நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா அதுதான் லைக்கின் FAL இப்போ ஞாபகம் வச்சிருக்கா இப்போ இந்த ஃபங்கை ஆல்கே எந்த மாதிரி சிம்பயோட்டிக் நியூட்ரிஷன்ல இருக்குன்னு நான் இமேஜ் காமிக்கிறது எப்படி இருக்கும்னு look at this இது மாதிரி இருக்கும் ஓகே இதுலயே நிறைய வித்தியாசமான ஒரு ஃபங்கை இருக்கு கிரஸ்டோஸ் ஃப்ரூட்டிகோஸ்
ஓகே, இது மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதாவது அதோட பேட்டர்னை வச்சு அது ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கா, ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கா, தரையில ஊர்ந்து இருக்கா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ் இருக்கு. ஓகேவா, நெட்ல போயிட்டு பாருங்க வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ். ஓகே, லுக் அட் திஸ். இந்த ட்ரீல எப்படி இருக்குன்ட்டு இந்த லைக்கன்ஸ் so beautiful. லைக் இப்போ இந்த லைக்கன் இந்த மாதிரி இருக்குல்ல ட்ரீல, இதோடைய இன்னர் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். look at this, look at this. இத பாருங்க. இங்க இப்போ இதுல வந்து ஒரு ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த ஃபங்கையோட ஹைஃபேக்குள்ளார இந்த green green டாட்ஸ் இருக்குல்ல, those green டாட்ஸ் ஆர் ஆல்கே. ஓகே, கேன் யூ see இந்த ஃபங்கைக்குள்ள green டாட்ஸ் இருக்கு, those are algae. Yes Dania, so there is my neighborhood people who are so stupid irritating me. That's okay, these people doesn't know the importance of thing. சரியா, சரி. ஸோ இதுதான் ஃபங்கைக்கோ ஆல்கேக்கோ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் கால்ட் அஸ் லைக்கன்ஸ். ஓகேயா, ஆல் ரைட். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், they'll stop in some time. okay, I've told them. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் டயக்ராம். ஓகே, symbiotic relationship between fungi and algae is called as like in FAL. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபால்னு. சரியா, நெக்ஸ்ட் விஷயம். ஓகே, next important thing we will study, we will talk about mycorrhizae. mycorrhizae na enna arthona, ஒரு ஃபங்கை ஆல்கேவோட சிம்பயோட்டிக் நியூட்ரிஷன்ல இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு ஹையர் பிளான்ட்டோடைய ரூட்ஸ்ல சிம்பயோட்டிக் அசோசியேஷனா இருக்கும். ஓகேவா, அதாவது ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிற இமேஜ், I'll show you the image of mycorrhizae. ஓகே, எல்லாமே பார்த்தா தான் புரியும். mycorrhiza, look at this. okay va, so look at this. இப்போ இது ஒரு ரூட்டுக்கு நடுவுல இந்த green brown டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த brown டாட்ஸ் தான் அங்கதான் இந்த ஃபங்கை அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, so this is called as mycorrhizae. yes, higher plant roots. very good Guna. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் எப்படி லைக்கன்ஸோ அதே மாதிரி ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே, ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே, இஸ் ஃபங்கைக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட் இஸ் கால்ட் as என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? mycorrhizae. ஓகே, இதுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க FHM, ஹெட்மாஸ்டர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. do not get confused between fungi algae is lichen, fungi root of higher plants is mycorrhizae. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்கலாம். எப்படி ஃபங்கை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபங்கை வந்து ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் மெத்தட்ல ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, வெஜிடேட்டிவ் மெத்தட்ல ஃப்ராக்மெண்டேஷன், ஒரு ஃபங்கை அப்படியே கட் ஆகி அதுலேருந்து ஒரு நியூ ஃபங்கை க்ரோ ஆகும், ஃப்ராக்மெண்டேஷன். இன்னொன்று ஃபங்கை ஃபிஷன், அப்படியே ஒரு ஃபங்கை செல் ரெண்டா டிவைட் ஆகி அந்த ஹைஃபே நிறைய மைக்ரோரைஸாவா உருவாகுறது. தட் இஸ் த செப்பரேட் திங். நெக்ஸ்ட் ஃபங்கல் பட்டிங், பட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி, ஃபங்கல் பட்டிங் இஸ் ரேர். சரியா, அப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோன்னா, தே ரீப்ரொடியூஸ் பை ஸ்போர்ஸ். ஓகே, தே ரீப்ரொடியூஸ் பை ஃபங்கல் ஸ்போர்ஸ். சரியா, ஸோ யா, ஐயோ, ஆல் ரைட். ஓகே, ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா பசங்களா? you are able to see the screen, right? yes, could you please say living examples of hyphae and mycelium? living examples-லாம் கிடையாது. now look at the diagram. இப்போ நான் வந்து ஒரு ரைசோபஸோட டயக்ராம் எடுத்துட்டேன்னா, okay, if I'm talking about a rhizopus, okay va,
look at this. Now இப்போ I will draw and show you. இங்க பாருப்பா, living examples கிடையாது, எல்லா ஃபங்கைக்கும் ஹைஃபே மைசீலியம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் இட்னா, இப்போ ஒரு ஃபங்கை இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபங்கையோட பாடியில என்ன அட்டாச் ஆயிருக்கு, இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கீழே அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் அதோடைய ரூட் மாதிரி. சரியா? now this is called as hyphae. okay, this is called hyphae. இப்போ இந்த மாதிரி நிறைய hyphae வரும்ல, see interconnected இந்த மாதிரி hyphae, இங்க இருந்து இங்க ஒரு கனெக்ஷன் வருது, இங்க இருந்து இங்க ஒரு கனெக்ஷன் வருது, குரூப்பா ரூட் மாதிரி ஒரு கனெக்ஷன் வருது. ஓகேவா? வதன்னு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன தெரியுமா? மைசீலியம். okay, there is no living example. Rhizopus is a fungi. புரியுதா? it is a bread mold. சரியா? ஓகே, என் டயக்ராம் எனக்கே மோசமா இருக்கு, பட் ஸ்டில் தட்ஸ் த கான்செப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஃபங்கையோடைய ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர்ஸ். ஃபங்கையில் நிறைய விதமான ஸ்போர்ஸ் இருக்கான். சரியா? என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஸ்போர் பேரு கொனிடியோ ஸ்போர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பொராஞ்சியோபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூ ஸ்போர்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கல் ஸ்போர்ஸ். ஓகே, இப்போ ஜூ ஸ்போர் இன் ஃபங்கைலாம் வந்து மூவ் ஆகும். motile spores, that is why you call it as zoospores. Okay, and sexual reproduction in fungi மூணு விதமான ஸ்போர்ஸ்: oospores, ascospores, basidiospores. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புக்கில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளீஸ். இல்லைப்பா, ஐ டோல்ட் யூ ரைட், எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. டீச் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். சரியா? ஓகே, ஸோ சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. ஃபங்கையோடைய ஏ செக்ஷுவல் ஸ்போர்ஸ் 3: கொனிடியோஸ்போர், ஸ்பொராஞ்சியோஸ்போர், ஜூஸ்போர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஷின். ஒரு வாட்டி நெட்டில், ஐ மீன் நீட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் 2000 சம்திங் ரீசெண்ட் பேப்பர், சம் 3 years பேக் இது ஒரு 1 மார்க்காக கேட்டிருந்தாங்க. ஓகே, த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் எந்த ஸ்போர், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எந்த ஸ்போர், மிக்ஸ்டான ஆப்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க. லைக் கொனிடியோஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோ, ஜூஸ்போர் மாறி மாறி கொடுத்தாங்க. யூ ஷுட் பி வெரி 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 கிளியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் இருக்கு: ஊஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சி, கொனிடியோஸ்போர். ஃபஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்: கொனிடியோ, ஸ்பொராஞ்சியோ, ஜூஸ்போர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஊஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர்ஸ். ஓகே, நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. போவா ஞாபகம் வச்சுக்கோ. போவா இருக்குல்ல, போவா இஸ் லைக் இந்த பைத்தான் வெரைட்டியில் ஒன்று தான் போவா. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? CSZ. இதுக்கு யாராவது நிமோனிக் தெரிஞ்சிச்சுன்னா சாட்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த நிமோனிக் வச்சு நம்ம இனிமேல் ஞாபகம் வச்சுக்கலாம் எதெல்லாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் 3 ஸ்போர்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர். ஓகேவா? சீக்கிரமா யாராவது நிமோனிக் கண்டுபிடிச்சு சாட்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். we'll see whose mnemonic is very good. ஓகேவா? நெக்ஸ்ட், the various spores are produced in distinct fruiting bodies. இந்த மாதிரி இப்படி வந்து இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கு இல்லையா ஒரு பல்ஜ், இது பேரு ஃப்ரூட்டனிங் பாடிஸ். ஓகே, இங்கே தான் ஸ்போர்ஸ் எல்லாம் லிபரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்கையோடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும். 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒரு ஃபங்கையோடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபியூஷன் ஆஃப் protoplasm called as plasmogamy. அதுக்கப்புறம் fusion of nuclei called as karyogamy. அதுக்கப்புறம் zygote வரும். ஓகே, resulting in haploid
spores. Okay, now I will teach you this process one by one படிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். Okay, okay, instead of CSK நம்ம CSZ ன்னு வச்சுக்கலாமா? சரி, okay, நல்லா இருக்கே. Okay, listen to this பசங்களா. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா sexual reproduction உடைய process. Reproduction process. Hi Siddharth. In fungi. First process பேரு plasmogamy. Plasmogamy னா என்ன அர்த்தம்? ஒரு செல்லோடைய வால் மட்டும் இல்லாம இங்க பாருங்க இப்படி இருக்கு ஒரு ஃபங்கையோட செல் வால். ஓகே, look at this. ஒரு ஃபங்கையோட செல் வால் இந்த மாதிரி இருக்கு. see, இப்போ என்ன ஒவ்வொன்றுத்துலயுமே நம்ம நியூக்ளியஸ் வரைஞ்சிருவோம். சரியா? we'll draw nucleus. hi Saiju. இப்போ ஒவ்வொன்றுத்துலயுமே நியூக்ளியஸ் வரைஞ்சிடலாம். ஓகேயா? இதுதான் ஒரு hyphae. this is an hyphae of fungi. ஓகேவா? இப்போ first process plasmogamy. அதாவது plasmogamy-னா என்ன அர்த்தம்னா இதோடைய not only the cell wall, இந்த cell wall மட்டும் கிடையாது. listen to this. இந்த cell wall இதெல்லாம் தான் cell wall-ல, இந்த cell wall மட்டும் கிடையாது, but இதுக்குள்ள இருக்கிற structures இருக்கு இல்லையா? look at this minute structures. it has cytoplasm, cytoplasmic content-லாம் இருக்குல்ல, அந்த cytoplasmic content-உமே it will undergo fusion reaction. அதுதான் நம்மளுடைய plasmogamy. look at this. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி plasmogamy undergo பண்ணனும்னு I will draw it and show it to you all. okay, look at this. see, அப்படியே ஃபியூஸ் ஆயிருச்சு. see, ரெண்டு டிஸ்டிங்க்டா இருந்த இங்க இருக்கிற அந்த டிவிடெண்ட் இருக்குல்ல, அந்த செல் வால் காணாம போயிருச்சு, டிசால்வ் ஆயிருச்சு. ஓகேவா? டிசால்வ் ஆன உடனே என்ன இருக்கும்? ரெண்டு நியூக்ளியஸ் will be there. see, ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல பசங்களா, ஒரு செல்லே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு. அது பேரு டைகாரியோட்டிக் ஸ்டேஜ். புக்ல இருக்கான்னு தெரியல. புக்ல இருக்கா? இருக்கு. டைகாரியோட்டிக் ஸ்டேஜ் ஆர் டைகாரியான். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். இப்போ இந்த டைகாரியான் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கேரியோகேமி நடக்கும். ஓகே, கேரியோகேமினா என்ன அர்த்தம்? கேரியோகேமி, வாட் இஸ் கேரியோகேமி? இதோட நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த நியூக்ளியஸ் will start fusing with each other. எப்படி ஹியூமன்ஸ்க்கு ஒரு ஸ்பெர்மோ ஒரு எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஆகுது, அதே மாதிரி ப்ராசஸ் தான் will happen in கேரியோகேமி. look at this. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இப்போ ரெண்டுமே it will come closer due to proteins. ஓகே, இப்படி ரெண்டும் ஒண்ணா வந்துட்டு now what will happen? ஒரு நியூக்ளியஸ் N, இன்னொன்னு is N. ஓகே, single set of chromosome, single set of chromosome. N plus N is equal to 2N, double set of chromosomes. Okay, double set of chromosome. Now what will happen? In the 2N இருக்கு இல்லையா, zygote. now this zygote humans-ல இப்போ இந்த zygote என்ன division undergo பண்ணும்னா mitotic division undergo பண்ணும். ஓகேவா? but இந்த ஃபங்கைல zygote will undergo meiotic division. meiotic divisionக்கு இன்னொரு பேர் என்ன? reduction division. அப்ப 2N இருந்த ஒரு zygote meiotic division undergo பண்ணி N ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? எப்படிப்பா இப்படி எல்லாம் வருது அப்படின்றத we will talk about in cell division chapter. ஓகே, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, meiosis 1 meiosis 2. that time I will teach you what is it. okay, yes, it is not a fruiting body. ஓகே, இது நார்மலா ஒரு ஹைஃபேல நடக்கிற ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஆல் ரைட், நெக்ஸ்ட் பசங்களா, அந்த zygote தான் ஃபங்கைல இருக்கு. You're able to understand, Guna? This zygote only is there in fungi, no?
Okay, so in the Z in the 2n meiotic division n form ஆயிருது. Okay, so இதுதான் sexual stage involves 3 stages. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா the sexual cycle in fungi? Did all of you understand பசங்களா? Did you understand? நீங்க understand சொன்னதா எனக்கு happy. Did all of you understand? You all understood? Give me some nice red heart till this if you have understood. Till this if you have understood, give me one nice red heart. And after that, we will proceed further. Okay? Yes? Superb. Yes, superb. All of you have understood. Danya, Guna, Siddharth, Shaiju, super. Okay, now let's continue further. சரி, இதோட முடிஞ்சு போச்சு இந்த ஃபங்கையோடைய இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அவ்வளோதான் பசங்களா, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபங்கை பத்தி பார்த்துடலாம். Are you all ready? Phycomycetes, okay, Ascomycetes, Basidiomycetes, அதுக்கப்புறம் Deuteromycetes, okay, இதை பத்திலாம் we are going to talk about. அதுக்கப்புறம் kingdom Plantae, kingdom Animalia முடிச்சு இந்த சாப்டரை நம்ம முடிச்சிட போறோம். Yes, okay, all right. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? இந்த 1 by 1க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்கான குரூப்ல அந்த ஃபங்கையை வச்சிருக்காங்க, வாட் இஸ் த எக்ஸாம்பிள், இது மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னாலே சூப்பர் டூப்பர். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் Phycomycetes. ஓகே, Phycomycetes. இப்போ இந்த Phycomycetesன்ற குரூப்ல இருக்கிற ஃபங்கை எல்லாமே first important thing aquatic habitats. okay, ஒன்னு தண்ணில வாழும் aquatic environmentல, அப்படி இல்லையா decaying wood. அதாவது அப்ப என்ன சொல்ல வராங்க, decaying woodல இருக்குமா பசங்களா? decaying woodனா அப்ப என்ன mode of nutrition? very simple, saprophytic mode of nutrition. okay, decaying woodனால saprophytic mode of nutrition. okay, next important thing, super Krishnaveni. okay, now இப்போ இந்த mycelium is aseptate. பசங்களா, aseptateக்கு இன்னொரு பேரு தான் choanocytic. I taught you here, right? aseptateனா என்னன்னு நம்ம இங்க பார்த்தோம் தானே. see, இங்க aseptateனா we spoke about what this aseptate is here, right? see, இங்க நான் சொல்லி கொடுத்திருப்பேனே. see, இந்த aseptateனா என்னது? இதுக்கு walls இருக்காது. இப்போ இந்த aseptateக்கு இன்னொரு பேரு தான் choanocytic. okay, aseptate or choanocytic. okay, now the mycelium is aseptate and choanocytic. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான word. நான் இங்க ஹைலைட் பண்ண if you have a book, please underline and keep it because இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சரி. இப்போ Phycomycetes ஓட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் zoospores, motile spores இல்லாட்டி aplanospores. ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறாங்க நீட்ல, simplest question. ஓகே, the motile spore of a Phycomycetes என்னது? you have to understand, right, zoospore. okay, non motile மூவே ஆகாத spores என்னது of Phycomycetes னா you have to write aplanospores. okay, இது வரைக்கும் நாம recap பண்ணலாம். okay, do not get confused. இப்போ நம்ம first பார்க்குற group பேரு Phycomycetes. ஓகேவா? இது கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் aquatic habitat, mode of nutrition saprophytic. ஓகேவா? ஹாய் எலக்ட்ரோ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருக்கும்? these are all obligate parasites. see, obligate னா என்ன தெரியுமா அர்த்தம்? definite அப்படின்னு அர்த்தம். definite பிளான்ட்ல parasite இருக்கும் இந்த group of fungi எல்லாமே. அதனால
obligate parasites. இதுதான் third point. Fourth important point, asexual reproduction ல ரெண்டு spores produce பண்ணும். ஓகே, ஒன்று if it is a motile spore, மூவ் ஆகிற ஸ்போர்ஸா இருந்துச்சுன்னா அது பேரு zoospore. If it is a non-motile spore, that is called as aplanospore. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கிறதுக்காக தான் நானுமே எழுதுறேன், சரியா? நெக்ஸ்ட், இப்போ these spores are endogenously னா பாடிக்கு உள்ளார, ஓகே, செல்லுக்கு உள்ளார, that's called as endogenously produced. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். produced in sporangium. பசங்களா ஆல்வேஸ் இது எழுதி வச்சுக்கோங்க. in fungi, ஓகே, in fungi இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. spores are produced in sporangium. சரியா? please write it and keep it. in fungi spores are produced in sporangium. ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ், சரியா? நெக்ஸ்ட், இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோகேமஸ்னா என்னது, அனைசோகேமஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஐசோகேமஸ்னா என்ன, அனைசோகேமஸ்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஐசோகேமஸ், ஓகே. நெக்ஸ்ட் அனைசோகேமஸ், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோ சிமிலர், ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஐசோகேமஸ்னா ஒரே மாதிரி. இப்போ ரெண்டு விதமான இப்போ கேமெட்டுமே, கேமஸ்னா கேமீட்டை குறிக்குது, சரியா? இப்போ ரெண்டு கேமெட்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேமீட் பேரு ஐசோகேமஸ். புரிஞ்சுதா? ஐசோகேமஸ்னா ஒரு கேமஸ் பார்க்கறதுக்கு மார்ஃபலாஜிக்கலி சிமிலர், ஒரே மாதிரி, வெளி தோற்றம் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, மார்ஃபலாஜிக்கலி சிமிலர். அந்த கேமஸ் இஸ் எல்லாமே ஐசோகேமஸ். ஓகே, அன்ஐசோகேமஸ் ஞாபகம் இருக்கா? ஏஎன் அப்படின்னு சேர்ந்துச்சுனாலே அது மாதிரி இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? அனைசோகேமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே மார்ஃபலாஜிக்கலி டிஸ்சிமிலரா இருந்துச்சுன்னா, இதுக்கு ஃப்ளஜெல்லாவே இல்லை, இதுக்கு ஃப்ளஜெல்லா இருக்கு, அப்போ மார்ஃபலாஜிக்கலி டிஸ்சிமிலரா இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த மாதிரியான கேமீட் பேரு அனைசோகேமீட். ஓகே, this is morphologically identical, this is morphologically not identical. அவ்வளவுதான், புரியுதா? நெக்ஸ்ட், அனைசோகேமஸ்லயே ஒரு விதம் இருக்கு which is called as oogamous. இதெல்லாம் புக்ல இருக்கிற டேர்ம்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சுதான் படிக்கணும். ஊகேமஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு கேமெட் நல்லா முட்டை மாதிரி பெருசா இருக்கும், ஓகே, மூவே ஆகாது. அந்த கேமெட் பேரு செடென்ட்ரி கேமெட். ஓகே, இன்னொரு கேமெட் எப்படி இருக்கும்னா குட்டியா ஒரு மொட்டைலா இருக்கும். that time of அது வந்து it is a locomotive gamete, அதாவது மூவ் ஆகும், சரியா? இப்போ இதுக்கு பசங்களை இதுக்கு டிபிக்கலான ஊகேமஸ்க்கு டிபிக்கலான எக்ஸாம்பிள் எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? Typically, yes Guna, anisogamy is one gamete is small, the other gamete is big. எப்படி வேணா இருக்கலாம், பட் பார்க்க சிமிலரா இருக்க முடியாது. ஓகே, you tell me, oogamesக்கு ஒரு டிபிக்கலான எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுமா? I'm expecting a lot from you. oogamesல இருந்து டிபிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். Any typical example from that? ஹியூமன்ஸ் எக் எப்படி இருக்கு? செடென்ட்ரியா இருக்கு. ஸ்பெர்ம் எப்படி இருக்கு? வித் a flagella. Very good Siddharth. See, that is a typical example of oogamous, சரியா? So human gametes are oogametes. Okay, all right. So இப்போ நம்ம
ஃபைகோமைசிட்ஸோட ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரைசோபஸ், இப்போ தானே பார்த்தோம், பிரெட் மோல்ட். ஓகே, செகண்ட் வந்து ஆல்பியூகோ. ஆல்பியூகோ என்னன்னா ஒரு மஸ்டர்ட் பிளான்ட், அதாவது கடுகு பிளான்ட் இருக்குல்ல, அந்த கடுகு பிளான்ட்டோடைய மேஜர் பாரசைட் என்னன்னா ஆல்பியூகோ. இப்போ ஐ வில் ஷோ யூ ஆல்பியூகோ பார்க்க எப்படி இருக்கும்னு. சரியா? ஆல்பியூகோ see, இங்க பாத்தீங்களா ஒரு செடி மேல எப்படி white ஸ்பாட்ஸ் இருக்கு, இதுதான் ஆல்பியூகோ. இட் இஸ் a parasite. ஓகே பசங்களா, இதுதான் ஆல்பியூகோ. இட்ஸ் a parasite. ஆல்பியூகோ ஃபங்கை இப்படி தான் இருக்கும். ஓகே, look at this ஆல்பியூகோ ஃபங்கை. see, பொரி பொரியா இருக்குல்ல, இது பிளான்ட்டோடைய ஸ்பெசிஃபிக்கா மஸ்டர்ட் பிளான்ட்டோடைய பாரசைட்டா இருக்கும் ஆல்பியூகோ. சரியா? ரொம்ப முக்கியம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைகோமைசிட்ஸில் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அண்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரைசோபஸ். ரைசோபஸ் உடைய காமன் நேம் பிரெட் மோல்ட். ஆல்பியூகோக்கு காமன் நேம் கிடையாது, தேவையும் கிடையாது. தட் இஸ் அ பாரசைட்டிக் ஃபங்கை. எதோட பாரசைட்டிக் ஃபங்கை? மஸ்டர்ட். முக்கியமான 1 மார்க் question கேட்பாங்க. Which among the following is a parasitic fungi of mustard plant? 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ரைசோபஸ், ஆல்பியூகோ, ரஸ்டிஸ், மட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா you have to choose ஆல்பியூகோ. இப்படி தான் பசங்களை 1 மார்க் கேட்பாங்க. ரொம்ப புக்லேருந்து நோண்டி அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் வந்து சர்டன் பர்சன்டேஜ் தான் இருக்கும். இது மாதிரி ஈஸி கொஸ்டின் சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும், ஆவரேஜ் கொஸ்டின் சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு குரூப் பத்தி பார்க்க போறோம், ஆஸ்கோமைசிட்ஸ். பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா ஆஸ்கோமைசிட்ஸ் குரூப் பத்தி பார்க்கிறதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் ஐ வில் டேக் கிளாஸ். ஓகேவா? இந்த சாப்டர் நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப நாள் போயிட்டு இருக்குல்ல இந்த சாப்டர். எனக்கும் போர் அடிக்குது பசங்களா, ஒரே சாப்டர் ரொம்ப நாள் சொல்லித்தரேன். ஐ விஷ் டு ஃபினிஷ் இட் சூன் அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் நியூ சாப்டர். ஐ ஆல் ரெடி? Are you all ready? We will move on to ascomycetes. பார்க்கலாமா? Yes. We'll move on to ascomycetes. Okay. இப்போ ascomycetesக்கு இதெல்லாம் என்ன group of fungiனா sac fungi. ஏன்னா இந்த ascomycetes groupல இந்த fungi எல்லாமே ஒரு பவுச்சா முட்டையா சாக்குலரா இருக்கும். That is why ascomycetesல இருக்கிறது எல்லாமே it is a sac fungi. And mostly remember இந்த fungi எல்லாமே multicellular, நிறைய செல் உள்ள ஃபங்கை. ஓகேவா? அண்ட் ரொம்ப ரேர்லி யூனிசெல்லுலார். அப்போ நான் சொன்னல முட்டையா இட்ஸ் தேர்னா ஈஸ்ட் ஆல்சோ இஸ் லைக் தட். கரெக்டா? நம்மளோட சாக்ரோமைசிஸ் செரிவேசியே அதுவுமே it is a ascomycetes. Okay, now அது மட்டும் இல்லாம they are saprophytic. saprophyticனா என்ன அர்த்தம்? dead and decaying matterல இருக்கு. they are all decomposers. ஒரு விஷயத்தை மக்கி போக வைக்கும், decomposition. they are all parasitic. coprophilous. காப்ரோ அப்படின்னா ஃபீக்கல் அர்த்தம், ஃபீக்கல் மேட்டர், டாய்லெட். ஓகே, ஸோ ஃபீக்கல் மேட்டர்ல வாழக்கூடிய ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் காப்ரோஃபைலஸ், அதாவது ஃபீக்கல் லவ்விங், தட்ஸ் கால்ட் அஸ் காப்ரோஃபைலஸ். அதே மாதிரி ராபிட்ஸ்க்கு காப்ரோஃபேகின்னு ஒரு இருக்கு. யாருக்கா தெரியுமா? காப்ரோஃபேகி ராபிட்ஸ் என்ன பண்ணுன்னா புல்லுல இட் வில் go its feces. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா நைட்டில் அந்த ஃபீசஸ் மேலே குட்டி குட்டி டியூ ட்ராப்ஸ் இருக்கும். கரெக்டா? ஏர்லி மார்னிங் ஏஞ்சி அதை அதுவே சாப்பிடும். ஓகேவா? பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, பட் ராபிட்ஸோட பிஹேவியர் அது. தட் இஸ் கால்ட் as காப்ரோஃபேகி. ஃபேகினா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். காப்ரோஃபேகி பிஹேவியர். ஓகேவா? நிறைய பேருக்கு இது புதுசா இருந்துச்சா? ஆல்ரைட். ஸோ காப்ரோனாலே ஃபீக்கஸ். ஓகே, இப்போ இதோட மைசீலியம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இதோட mycelium is branched. Septate na, as I told you, right, நடுவுல divisions இருக்கு, so it is septate. அதே மாதிரி இதுக்கும் asexual pores இருக்கும். Those asexual pores are conidia. அது என்னன்னா, it is a normal behavior, animal behavior னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது என்னன்னா, இந்த animalோட behavior is like that. This coprophilus you can see in dogs also. Dog எல்லாமே மாட்டு சாணம், கவுடங்க சாப்பிட்டு you all have seen, right? இதெல்லாம் certain animals நம்ம evolutionல they do that. ஓகேவா? சரி. So asexual spores are conidia. Okay, they are produced exogenously. இதுக்கு முன்னாடி நம்ம endogenously ன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஸ் குள்ளார ப்ரொடியூஸ் பண்ணுது. This is exogenously, செல்லுக்கு வெளியில ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம and எங்க ப்ரொடியூஸ் பண்ணுது? conidioporesல ப்ரொடியூஸ் பண்ணுது. Now before moving on to next thing, I will show you microscopic structure of yeast. Yeast microscopeல எப்படி இருக்கும்னு I will show you. இப்படிதான் பசங்களா இருக்கும் மைக்ரோஸ்கோப்ல yeast. இது மாதிரி can you see? நல்லா sac மாதிரி மூட்டை மாதிரி இருக்கு. it is a sac fungi and அதுக்கு மேல பாத்தீங்களா குட்டி ஒரு budding வருது. so yeast reproduces by budding. okay, can you see how nice it reproduces by budding? okay, இதுதான் yeast உடைய budding behavior. ஓகேவா? வேற நல்ல இமேஜ் ஏதாவது இருக்கா? இது ஒரு சூப்பரான இமேஜ். இதுதான் நம்மளோட Saccharomyces cerevisiae. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? see, this is Saccharomyces. wine இண்டஸ்ட்ரியில, பியர் இண்டஸ்ட்ரியில, பிரெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம பிரெட் எடுத்தோம்னா அதுல குட்டி 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 டாட்ஸ் இருக்கு, ஸ்பேசஸ். அது என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆன இடம். ஓகேவா? இதுக்கு ஒரு குரோமோஜன் போட்டு பார்த்திருக்காங்க. this is scanning electron microscopy. okay, ஒரு fluorescent dye போட்டோன்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல பாருங்க. இதோட budding. ஓகேவா? this is how yeast looks like under a microscope. சரியா? next, இப்போ இந்த yeast உடைய asexual, இப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த sac fungiல asexual spores, இது எழுதி வச்சுக்கோங்க. sexual pores. Asexual pores is conidia. Okay, sexual pore is ascospore. Asexual conidia, sexual ascospore. Okay, next. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட்? sexual spores are called ascospores. அதே மாதிரி endogenously இந்த ரெண்டு ஸ்போர்மே எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த செல்ஸ், on the cells கிடையாது, இந்த செல்லுக்கு உள்ள. அதனால அது பேர் என்னது? endogenous. சரியா? next, அது மட்டும் இல்லாம these asci are arranged in different types of fruiting bodies. இதுக்குன்னு ஒரு குட்டி குட்டி fruiting bodies இருக்கும். அந்த fruiting body பேரு ascospore. இப்ப செகண்ட் இம்பார்ட்டன்டான பேரு எழுதி வச்சுக்கணும். ஓகே, the fruiting body of fungi is known as, one more question, சரியா? ascospore. ரொம்ப முக்கியம், please write and keep it. okay, the fruiting body of fungi is known as ascospore. please write it and keep it. next, இப்போ aspergillus பசங்களா, நம்மளுடைய mushroom. okay, sorry, that's agaricus. sorry. so aspergillus. okay, aspergillus, claviceps, neurospora. இப்போ இந்த sac fungiல நம்மளோட neurospora இருக்குல்ல, it is used in research. okay, neurospora. இப்போ நான் neurospora, claviceps, aspergillus உங்களுக்கு நான் காமிக்கிறேன். first we'll talk about neurospora. neurospora is my favorite fungi. சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. neurospora. okay, பயங்கரமா இருக்குல்ல? can you see neurospora? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே இது இந்த கலர்ல இருக்காது, டை போட்டு fluorescent டை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் neurospora fungi. look at this. எவ்வளவு அழகா ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல? this is neurospora. okay, இந்த neurospora
ரொம்ப ரொம்ப ஜெனட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனிசம். இதில் இதோட ஜீன் வச்சு நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி அந்த காலத்தில் ரேட் வச்சு, மவுஸ் வச்சு, ரேபிட் வச்சு, கொரிலா வச்செல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் எதெல்லாம் வச்சு திரும்ப பண்ணுவாங்க, நம்மளோட ஃப்ரூட் ஃப்ளை, ட்ராசோஃபில்லா, அப்புறம் இந்த நியூரோஸ்போரா, இதை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபில்லா உடைய ஜெனட்டிக் மேக்கப்புக்கும் நம்மளோட ஹியூமன்ஸோடைய ஜெனட்டிக் மேக்கப்புக்கும் பயங்கர சிமிலாரிட்டி. ஓகேவா? ஸோ வென் ஐ வாஸ் டூயிங் மை பிஎஸ்சி அப்போ எனக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ட்ரோசோஃபில்லாவோட ஒர்க் பண்ணணும். சரியா? சூப்பராக இருக்கும் பசங்களா. அது அழகாக முட்டை போடும். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துப்போம். ஓகே, நான் ட்ரோசோஃபில்லா கல்ச்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் என்னோட லெபார்ட்டரியில் பண்ணேன். ட்ரோசோஃபில்லா கல்ச்சர். இது மாதிரி ஒரு இதுதான். இந்த பாட்டில்ஸ்ல வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு மீடியம். ஓகேவா? நான் என்ன ரிசர்ச் பண்ணேன்னா, இந்த மீடியம்ல ஒரு இதில் வந்து செர்லாக்கு, ஒரு இதில் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸு, இன்னொரு இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ், இதெல்லாம் போட்டு எதில் ட்ரோசோஃபில்லா ரொம்ப சூப்பராக வளருதுன்னு நான் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணேன் பிஎஸ்சி படிக்கும்போது. கேன் யூ சி ஹவு பியூட்டிஃபுல்லி அது வந்து இப்போது லார்வல் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு மேலே நான் காட்டன் சீல் பண்ணுவேன். பிகாஸ் ட்ரோசோஃபில்லா பறந்து கிளாஸ் விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு. ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் மை காலேஜ் டேஸ். சி ஹவ் நைஸ் நோ. ஸோ இந்த ட்ரோசோஃபில்லா இதெல்லாம் ஃபங்கை இல்லைப்பா, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இதெல்லாம் இன்செக்ட். இதுலேயும் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிற பிக்சர் இஸ் கிளாவிசெப். ஓகே, இதுவும் ஒரு ஃபங்கை. கிளாவிசெப். Look at this. இதுதான் கிளாவிசெப். This is claviceps fungi. தெரியுதா? நிறைய பிக்சர்ஸ், இதெல்லாம் மோஸ்ட் காமனாக நிறைய மைக்ரோஸ்கோபிக் பிக்சர் இல்லை. பட் திஸ் இஸ் claviceps fungi. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ வில் ஷோ யூ aspergillus. see பியூட்டிஃபுல்லான பிக்சர்ல aspergillus. பெனிசிலியம் மாதிரியே இருக்கும், ஆனா பெனிசிலியம் கிடையாது. சரியா? எஸ், aspergillus cause a disease. see this is aspergillus. வேற லெவல்ல இருக்குல்ல. லுக் ஹவு பியூட்டிஃபுல்லி இதுக்குள்ள இந்த குட்டி 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 பீட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. திஸ் இஸ் கொனீடியா. ஓகே, இங்க இருந்து குட்டி குட்டி ஸ்போர்ஸ் எல்லாம் will start producing. இதோட டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். see all right. நெக்ஸ்ட் முக்கியமான ஃபங்கை இருக்கு, மொரல் அண்ட் ட்ரஃபில். இந்த நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலர் ஃபேன் மாதிரி இருக்கும், அதில் மசாலா தடவி பொரிப்பாங்க. தோஸ் ஆர் ஃபங்கை, மொரல் அண்ட் ட்ரஃபில்ஸ். சைனீஸ் கல்ச்சரில் திஸ் இஸ் வெரி நைஸ். ஓகே, ஐ வில் ஷோ யூ மொரல் அண்ட் ட்ரஃபில் ஃபங்கை ஆல்சோ. சரியா? மொரல் அண்ட் ட்ரஃபில் இது பார்த்துருக்கீங்களா பசங்களா? திஸ் இஸ் அ ட்ரஃபில். இது அப்படியே மசாலா தடவி பொரிப்பாங்க. திஸ் இஸ் அ மொரல். மொரல் இது ட்ரஃபில். எங்க ட்ரஃபில் போ? திஸ் இஸ் ட்ரஃபில் ஃபங்கை. இது மொரல். இதுல மசாலா தடவி இதில் பொரிச்சிஃபை. சரியா? இதெல்லாம் delicacies in Chinese, but they are very good for health. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் என்னென்ன குரூப்ஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்த்தோம்? 2 குரூப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குரூப் பேர் ஃபைகோமைசீட்ஸ் பற்றி பார்த்தோம். செகண்ட் குரூப்பு ஆஸ்கோமைசீட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ தேர்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் we are going to talk about is basidiomycetes. so அது எப்படி sac fungi நம்ம சொன்னோமோ, this is a bracket fungi. okay, bracket fungi. okay, so நம்மளோட favorite mushrooms, okay, எல்லாமே நம்மளோட basidiomycetes தான். ஓகேவா? so nicely remember and keep bracket fungi. ஓகேவா? இந்த basidiomycetes பஃப் பால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா சாகியா, தொட்டு பார்த்தா கண்ணுக்கு நேக்கடா இருக்குல்ல, அதனால பஃப் பால். இப்போ மஷ்ரூமை குக் பண்ணாம அமுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கும், அதனால பஃப் பால். ஓகேவா?
இது எங்கெங்கெல்லாம் வளரும்? தே க்ரோ இன் சாயில். ஓகே, லாக்னா ஒரு கட் பண்ண வுட்டு பீஸில், ட்ரீயோட ஸ்டம்ப்பு இடுக்கில், அண்ட் இன் லிவிங் பிளான்ட் பாடிஸ் ஆஸ் பேரசைட். ரஸ்ட் அண்ட் ஸ்மட். ஓகே, இந்த மொரல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொரல் அண்ட் ட்ரஃபிள் எடிபிள், ரஸ்ட் அண்ட் ஸ்மட் பேரசைட். இது எழுதி வச்சுக்கோங்க பசங்களா. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் which will get confused. Okay, rust and smut, these both are parasites. Okay, morel and truffle, they are food delicacies, edible. Okay, adhe mari agaricus bisporus is also edible mushroom. சரியா? இதெல்லாம் சாப்பிடுறது. ரஸ்ட் ஸ்மட் எல்லாம் சாப்பிட முடியாது. தே ஆர் பாரசைட். ஓகே ஓகே நெக்ஸ்ட், அதே மாதிரி இதோடைய ஏசெக்சுவல் ஸ்ட்ரக்சர் பெருசா பெசிடியோஸ் மைசீட்ஸ்ல கிடையாது. பட் ஹவு காமன்லி தே டூ இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆப்சென்ட். ஓகே, என்னதான் செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட்டாக இருந்ததுனாலும் அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? நார்மலாக நான் இங்கே வரைஞ்சி காமிச்சேன் தெரியுமா, இதோட ஹைஃபேல இங்கே திஸ் ஒன், இப்படி தான் இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். தோ தே டோன்ட் ஹாவ் அ செக்ஷுவல் ஆர்கன். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே பசங்களா, am I audible? எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு ஸ்க்ரீன். am I audible? என்னோட வாய்ஸ் எல்லாமே கேட்குதா? ஓகே, கேக்குதுல வாய்ஸ் எல்லாம்? சரி, நெக்ஸ்ட் இஸ் யா தேங்க்யூ. சரி, இப்போ அதே மாதிரி ஐ டோல்ட் யூ ரைட், பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி எல்லாமே இதெல்லாம் நடக்கும் எங்க? பெசிடியோமைசீட்ஸ்ல. பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேமீட்ஸ் வராது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்? வெஜிடேட்டிவ் செல், அதாவது அதோட ஹைஃபேல நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், the basidia are arranged in this is even one more question. ஓகே, இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். இதோடைய பெசிடியா அதாவது ஸ்போர், ஓகேவா, எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸோஜீனஸ்லினா என்ன பசங்களா? ஃபங்கையோட செல்லுக்கு வெளியில, எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியில. ஃபங்கையோட செல்லுக்கு வெளியில ப்ரொடியூஸ் ஆகுது என்னது? பெசிடியா, அந்த ஸ்போர். ஓகே, இந்த பெசிடியா எதுல அரேஞ்ச் ஆயிருக்கு? குட்டி குட்டி ஃப்ரூட்டிங் பாடிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. those fruiting bodies are called as basidiocarp. Okay, this is one mark question, important question. Please underline, the basidia are arranged in fruiting bodies called as basidiocarps. Okay, next, some common members. so இதோட சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னது? நம்மளுடைய agaricus, அதுக்கப்புறம் அஸ்டிலாகோ, அதுக்கப்புறம் புசீனியா. ஓகே, அஸ்டிலாகோ இஸ் a smut, புசீனியா இஸ் அ ரஸ்ட் அண்ட் ஸ்மட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. த காமன் நேம் ஆஃப் த பயாலஜிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட் அண்ட் ஸ்மட் இஸ் வாட்? ஆப்ஷன் ஏ அஸ்டிலாகோ புசினியா, ஆப்ஷன் பி அகாரிகஸ் ஆஸ்பர்ஜில்லஸ், ஆப்ஷன் சி அஸ்டிலாகோ அண்ட் நியூரோஸ்போரா. இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் அஸ்டிலாகோ தான் ஸ்மட்டு. யூஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்டிலாகோ தான் ஸ்மட்டு அண்ட் பசீனியா இஸ் ரஸ்ட். ஓகே, பிஆர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நான் ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஆஃப் அஸ்டிலாகோ அண்ட் புசீனியா. ஓகே, இங்க okay, Astilago fungi microscope. எது ஆப்டான இமேஜ் தெரியுமா? Astilago, this one only. See,
ஒரு ஹைஃபே தெரியுதா? கீழே ஒரு கிளாஸ் மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஹைஃபே, அதுக்கு மேலே இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் இருக்கும். திஸ் இஸ் அஸ்டிலாகோ. ஓகே, திஸ் இஸ் அஸ்டிலாகோ. இப்போ நான் ஐ வில் ஷோ யூ திஸ் புசீனியா. see எப்படி இருக்குல்ல? This is a plant parasite. Okay, Pusinia is a plant parasite. Okay va? Next. சரி, this is a plant parasite. சரி, இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூட்டரோ. இன்னும் கொஞ்சம் தான் பசங்களா இருக்குது. we'll talk about deuteromycetes. ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். so much is there, but still we'll try completing. if not நம்ம கொஞ்சோண்டு அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். சரியா? we will finish it off. கொஞ்சோண்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம இது பண்ணலாம், கடகடன் முடிக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் we'll talk about deuteromycetes. ஓகே, deuteromycetes. ஸோ அதே மாதிரி deuteromycetes is called as imperfect fungi or fungi imperfecti. imperfect fungi, deuteromycetes. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான deuteromycetes ஃபங்கையில் asexual reproduction தான் இருக்குது. இதோடைய வெஜிடேட்டிவ் ஃபேஸ் தான் இருக்குது. இதோடைய செக்ஷுவல் ஃபேஸ் கிடையாது. அதனால தான் இதை deuteromycetesன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? deuteromycetes வந்து புதுசாக வந்த குரூப். ஓகே, ஸோ தட் இஸ் வை இதோட வெஜிடேட்டிவ் திங் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை வந்து ஆஸ்கோமைசீட்ஸ்லையும் பெசிடியோமைசீட்ஸ்லையும் மூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு குரூப். அதனால தான் இதோட பேரே ஃபங்கை இம்பர்ஃபெக்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். வேற என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கிவன் மோர் நேம் deuteromycetes. அதுக்கப்புறம் இதோட செக்ஷுவல் ஸ்டேஜை எதில் வச்சுருக்காங்க? ஆஸ்கோமைசீட்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரி பெசிடியோமைசீட்ஸ்லையும் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். deuteromycetes எதனால ஃபங்கை இம்பர்ஃபெக்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதோடைய வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. பட் இதோட நான் வெஜிடேட்டிவ், அதாவது செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் deuteromycetesல வைக்கல. ரேதர் வேர் தே ஹேவ் கெப்ட் இன் பெசிடியோமைசீட்ஸ் அண்ட் ஆஸ்கோமைசீட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த deuteromycetesோட ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பேர் என்னது? கொனீடியா. திஸ் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதோட ஏசெக்ஷுவல் ஸ்போர் பேர் கொனீடியா. அதே மாதிரி இதோட மைசீலியம் எப்படி இருக்குது? செப்டேட் அண்ட் பிரான்ச்டாக இருக்குது. அதாவது செப்டா வால்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் செப்டேட் அண்ட் branched. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க? சாப்ரோஃபைட்ஸ், அதாவது டெட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ல தே டிபெண்ட். அண்ட் while large number of them are decomposers. decomposersனா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை மக்கி போகிறதுக்கு, டீகம்போஸ் ஆகிறதுக்கு, அதாவது அதோட ஆர்கானிக் மெட்டீரியலை சாயிலே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் they are all decomposers. ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். எப்படி பசங்களா மினரல்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்மளோட அண்டர் கிரவுண்டில்? only as a result of how is a mineral formed? mineral is formed by எப்படி how exactly is a mineral being formed? ஒரு ஆர்கானிசம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து டீகம்போஸ் பண்ணுதோ, ஓகே, அப்போ தான் மினரல் சைக்கிளிங் நடக்குது. டீகம்போஸ் ஆச்சுன்னா அதோட கார்பன் ஆகட்டும், ஆக்சிஜன் ஆகட்டும், நைட்ரஜன் ஆகட்டும், வேறு என்ன காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், எவ்ரி திங் வேர் இஸ் இட் கோயிங்? இட் இஸ் கோயிங் இன் த சாயில். இப்படி தான் மினரல்ஸ் ஆர் பீயிங் ஃபார்ம். அதனால தான் மினரல் சைக்கிளிங்கில் திஸ் deuteromycetes play a very very important role. ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஆல்டர்னேரியா, Colletotrichum and Trichoderma. Trichoderma சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் cat. ஓகே, இப்படி தான் cat. cat is what? Colletotrichum. I will rub this. இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. write and keep. Colletotrichum. wait. Colletotrichum, Alternaria, Trichoderma. Okay, all of these three very 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 important. Okay, cat, Colletotrichum, Alternaria, Trichoderma. With one by one images I will show you how it is. First nama Alternaria paapom. Okay va, see Alternaria.
Look at this. How beautiful alternaria. See, இதுதான் alternaria fungi. See, அதோட hyphae எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப குட்டியான hyphae இருக்கும். And this is its gonidia. Okay, அந்த brown color stain இருக்குது is gonidia. Okay, next important thing is coletotrichum. Even coletotrichum's image ரொம்ப beautiful இருக்கும். Okay வா, coletotrichum. Look at this. Coletotrichum under the microscope. எது ஆப்டான இமேஜ்னா, look at this. குட்டி குட்டி பேசிலை மாதிரி இருக்குல்ல, பட் இதெல்லாம் இதோடைய gonidia. Okay, that is coletotrichum. Okay, see, இப்படி green கலர்ல இருக்கிறது இதோடைய gonidia. Okay, next important thing is trichoderma. Now we'll see what is trichoderma. சரியா, trichoderma. See how beautiful, like one Christmas tree it is. Okay, இதுதான் trichoderma. See, எவ்வளோ அழகா பிரான்ச்டான ஸ்ட்ரக்சர், அதோட கொனிடியால பாருங்க எவ்வளோ ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் trichoderma. அவ்வளோதான், புரிஞ்சுச்சா பசங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் deuteromycetes. ஓகே, see how beautiful this deuteromycetes is. Next we'll talk about, அவ்வளோதான், kingdom fungi we'll have successfully completed. I am very happy. Did all of you understand kingdom fungi? Kingdom fungi எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, we will finish it fast. Did all of you understand kingdom fungi? Okay, next இப்போ நம்ம we'll talk about kingdom plantae. kingdom plantaeலையும் சரி, kingdom animaliaலையும் சரி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. Why? Because இதை அப்படியே நம்ம plant kingdom படிப்போம், அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம animal kingdom படிப்போம். ஓகே, ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் let's not focus on these two, because separate chapter இருக்கு. அதுலேருந்து தான் you'll get a lot of questions. Okay, so plant kingdom and animal kingdom. Okay, next. Wow, next important ஆன சில terms எல்லாம் படிச்சுட்டு we will finish this chapter. இந்த சாப்டரையே சூப்பரா நம்ம finish பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னென்ன பத்தி படிக்க போறோம்னா 4 important things பத்தி படிக்க போறோம். வைரஸ், வைராய்ட்ஸ், prions, lichens. இது படிச்சிட்டோம்னா நம்மளோட சாப்டரே ஓவர் ஆயிடும். ஓகே, ஒன் பை ஒன் we will talk about what are all of this. வைரஸ்னா என்ன, வைராய்டுனா என்ன, பிரியன்னா என்ன, லைக்கன்ஸ்னா என்ன, இது பார்த்தோன்னா இந்த சாப்டரே சூப்பராக கம்ப்ளீட் ஆகும். வெரி சிம்பிள் பசங்களா, அவ்வளோதான். திஸ் சாப்டர் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் வித் திஸ். சி, அவ்வளோதான். ஓகே, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அண்ட் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சாப்டரில் ஒரு 2 கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஷின் இதுலேருந்து. ஓகே, வைரஸ், வைரான்ஸ், prions and this thing. Okay, we'll see what is it. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, and all of this. பட் இதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு we will finish this chapter. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இப்போ we all know that நம்மளுக்கு வந்து காமன் கோல்டு, ஃப்ளூ அதெல்லாம் வந்துச்சுன்னா எதனால பசங்களா? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வைரஸ். ஓகே, நம்மளுடைய ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஓகே, ஸோ எதனால வைரஸ் வந்து இந்த கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஒரு பொருட்டாவே மதிக்கலைன்னா, வைரஸ் எப்போ ஒரு லிவிங் மேட்டராகவே அவங்க கன்சிடர் பண்ணல. எதனாலனா, வைரஸ் ஒரு பயங்கரமான பாரசைட், we do understand that. பட் ஆனால் ஒரு வைரஸ் ஒரு சாயிலில் இருக்கும் போது அது டெட் அண்ட் டீகேயிங் மேட்டராக தான் ஆக்ட் ஆகும். ஆனால் அது ஒரு பாடியில் இருக்கும் போது தான் வைரஸோடைய ஃபுல்லஸ்ட் இந்த பொட்டென்ஷியலை அது காட்டும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தானே நான் சொன்னேன், பிகாஸ் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் லிவிங். அது மட்டும் இல்லாமல் வைரஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி கிறிஸ்டலைன். கிறிஸ்டலைன்னா என்ன அர்த்தம்? இனர்ட் கிறிஸ்டலைன். அதாவது நீங்கள் வைரஸோட ஸ்ட்ரக்சரை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்வாலோ ஒரு செல் ஆர்கனலோ இருக்காது. அதுக்கு பதிலாக ரொம்ப எக்ஸகனலாக ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து தனித்துவமான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். தட் இஸ் வை யூ கால் வைரஸ் ஆஸ்
crystalline. Okay, அது மட்டும் இல்லாம living cellக்கு வெளியில அது எந்த மெட்டபாலிசமுமே carry on பண்ணாது. That is why you call that virus as a crystalline virus. Sometime we'll finish it off. Okay, next important thing is this is tobacco mosaic virus. Can you see TMV? Okay, this is tobacco mosaic virus, TMV. So can you see this is called as icosahedral. Okay, icosahedral. All right, so next முக்கியமான விஷயம் என்னன்னா, once they infect the cell, they take over the machinery of the host cell. இப்போ வந்து bacteriophage அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுதோ those virus are called as bacteriophage. Okay, bacteriophage என்ன அர்த்தம், virus infecting the bacteria are called as bacteriophage. Okay, so இதோடைய genetic material, அதாவது டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனிசம்குள்ள அது வந்து let out பண்ணிட்டு what does it do, அந்த ஆர்கனிசம் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ கால் இட் as take over the machinery of the host cell. இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதோட அர்த்தம் இதுதான். ஓகேவா, take over the machinery of host cell. ஓகே, அவ்வளவுதான். next, to replicate themselves killing the host. ஒரு ஹோஸ்ட்டை வந்து அப்படியே கில் பண்ணிடும். ஏன்னா அதோட மெட்டபாலிசம் எல்லாமே இது எடுத்துக்குது. கரெக்டா? ஸோ இப்போ வைரஸ்னால என்னது, வீனம் ஆர் அ பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் த டேர்ம் வைரஸ்னாலே வெனம் ஆர் அ பாய்சனஸ் ஃப்ளூயிட். இப்போ நம்மளோட டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம டொபாக்கோ பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுற வைரஸ் தான் என்னது, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இப்போ இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் வைரஸ். இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மிட்ரி ஐவனாஸ்கி, இது ஒரு வாட்டி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்டும் அவங்களுடைய டிஸ்கவரிஸும். ஓகே, அதில் முக்கியமாக நம்மளோட மிட்ரி ஐவனாஸ்கியை வந்து டிஎம்வியோட கேட்டிருந்தாங்க, 1 மார்க் கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஒரு ஃபார்மர் வந்து டொபாக்கோ செடியெல்லாம் வளர்த்துட்டு வந்தார். ஓகேவா, அப்போ அந்த டொபாக்கோ செடியில் வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபார்மருக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாயிருச்சு. என்னடா அது ப்ரௌன் ஸ்பாட்ஸாக இருக்குது, என்னவா இருக்கும்னு. அப்போ தான் நம்ம சீனுக்குள்ளே மிட்ரி ஐவனாஸ்கி வராரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பிளான்ட்டை நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு க்ரீன் ஃப்ளூயிட் வரும். கரெக்டாக, அதோட இலையெல்லாம் அரைச்சிச்சுன்னா அது பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட். எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான இலையெல்லாம் அரைச்சு அதுலேருந்து ஒரு ஃப்ளூயிட் எடுக்கிறது இஸ் வாட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்டை என்ன பண்ணுறாரு, ஒரு சீவ்னா ஒரு மெஷ். ஓகேவா, அந்த மெஷ்குள்ள வடிகட்டி பார்க்குறாரு. ஓகேவா, அது ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அதில் எதுவுமே தேரவே கிடையாது. நான் சொல்கிறது நார்மல் டீ வடிகட்டுற மாதிரி மெஷ் கிடையாது. இட் இஸ் அ மைக்ரான் மெஷ். மைக்ரான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மட்டும் அந்த மெஷ் மேலே தேங்கிரும். ஓகே, அப்போ அவர் கண்டுபிடிச்ச போது you will wonder, எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக ஒரு வெசல்குள்ளே இட் ஹேஸ் காட் பாஸ்ட் ஆன். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்டான வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் a very small virus. ஓகே, அதுக்கப்புறம் இதை தான் என்ன சொல்கிறாங்க, கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ த டேர்ம் ஐ வில் ரப் இட் ஆஃப். இது நான் ரைட் இட். த டேர்ம் கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் பற்றி நம்ம பார்த்தது இஸ் Mitri Ivanovsky, correct? We spoke about Mitri Ivanovsky. Second important scientist pati we are going to talk about is W.M. Stanley. Okay, so W.M. Stanley enna pannaruna, they show that virus வந்து crystallate பண்ணலாம். Mitri Ivanovsky tobacco mosaic virus, நம்மளுடைய Stanley he told that virus could be crystallized. Okay வா,
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் வைரஸ் வந்து டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏ வைரஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் தேர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். இந்த கண்டென்ட்லாம் பெருசாக தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதான் பசங்களா, இது மட்டும் படிச்சிட்டோன்னா தட்ஸ் ஆல், எவ்ரிதிங் we have completed from this chapter. Okay, so first important என்ன பார்க்க போறோம்னா viroids பத்தி பார்க்க போறோம். we going to talk about viroids. so viroids யார் டிஸ்கவர் பண்ணார்னா இந்த year 1971 T.O. Diner. okay, T.O. Diner என்ன பண்றாரு, he discovered viroids, வைரஸை விட smaller. okay, the material which is smaller than the virus is called as what? Viroids. This is a very very important one mark question. okay, so what is a viroid? Virus vida smallest ana organism is called as viroids. okay, and இது என்ன காஸ் பண்ணுது? potato spindle tuber disease. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான one mark question. potato spindle டியூபர் இது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வைராய்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? நார்மலாக ஒரு ஃப்ரீ ஆர்என்ஏ, இவ்வளோதான் வைராய்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு என்வெலப்போ எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஆர்என்ஏ இப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வைராய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால அண்ட் மோர் ஓவர் வைராய்ட்ஸ்க்கு ப்ரோட்டீன் கோட் இருக்காது. ஆல்வேஸ் ரிமெம்பர், ரைட் இட் அண்ட் கீப் இட். virus will have a protein coat. வைரஸ்க்கு protein coat இருக்கும், வைராய்ட்ஸ்க்கு no protein coat. okay, please remember, வைரஸ்க்கு protein coat இருக்கும், வைராய்ட்ஸ்க்கு protein coat இருக்காது. and வைராய்டோட genetic material is RNA. okay, all right. next, இப்போ அது மட்டும் இல்லாமல் வைராய்டுக்கு ரொம்ப லோ மாலிகுலர் வெயிட்டாக இருக்கும், வெயிட்லெஸ். ஓகே, இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லோ மாலிகுலர் வெயிட். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா we going to talk about prions. ஓகே, ஸோ இந்த prions are called as infectious proteins. okay, viroids na adi infectious RNA, அப்புறம் prions na infectious proteins. infectious proteins. okay, இது எல்லாமே one mark question. okay, prions are infectious proteins. so அது மட்டும் இல்லாம இந்த prions என்ன மாதிரியான diseases cause பண்ணுன்றது it is yet another one mark question. so first என்ன form ஆகும்னா BSC. okay, bovine spongiform encephalopathy. okay, so இந்த mad cow disease என்னன்னா ஒரு கவு பார்த்தீங்கன்னா அதோட காலில் அதோட கையிலலாம் குட்டி குட்டி சோரியாசிஸ் மாதிரி வரும், அதுக்கு ஃபர் க்ரோத் ஒழுங்காக இருக்காது, மில்க் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக இருக்காது, எங்கேயுமே கவு இடிச்சிருக்காது ஆனால் கால்லேருந்து ரத்தம் விழுகும். அது மட்டும் இல்லாமல் அது பிரெயின் வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆகிடும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஆன ப்ரோட்டீன் கால்ட் as prions. ஓகே, அந்த டிசீஸ் பேர் bovine spongiform. look at this, bovine spongiform encephalopathy. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸில் ஜேக்கப் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, CJD. பசங்களா, வாட் எவர் ஐ ஹவ் ஹைலைட்டட் நோ, ஆல் தோஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் one mark question. ஓகே, லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லைக்கன்ஸ். இது பார்த்துட்டோன்னா நம்மளோட சாப்டரே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக்கன்ஸ். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான், the symbiotic association between fungi and algae is called as lichens. okay, so இந்த algae-வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? phycobiont component. இது mycobiont component. இப்போ இங்கே பாருங்க, so we'll talk about lichens and then we'll finish it off. look at this, now lichens. okay, இப்போ lichens-னா we all know that it is a mutualistic behavior. mutualistic இன்னொரு பேர் தான் symbiotic behavior. okay, symbiotic behavior.
between யாரும் fungi and algae. Okay, இந்த fungi இருக்குல்ல இதுக்கு பேரு mycobiont. Okay, ஏன்னா study of fungi is called as mycology. mycana fungi. Okay, mycology. algae இருக்குல்ல that is phycobiont. Okay, right, algae பத்தி படிக்கிறது is phycology. So phycobiont in the fungal part பேரு mycobiont. This is very very important. mycobiont, phycobiont. Okay, so see, this is a phycobiont, this is a mycobiont. So always remember they are all autotrophic and heterotrophic. இதுல எது autotrophic? This algae phycobiont தான் they prepare their own food, autotrophic. Okay, but in the mycobiont is heterotrophic. அப்போ இந்த algal part okay நல்ல photosynthesis பண்ணி food யாருக்கு supply பண்ணும்? fungi க்கு supply பண்ணும். அப்போ fungi in turn இதுக்கு என்ன பண்ணுது? shelter கொடுக்குது. ப்ராப்பரா இது அழியாம இதோட செல் எல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் ஆகாம இருக்கிறதுக்காக fungi shelter கொடுக்குது. and it is very very important. okay, ஒன்னு பேரு phycobiont, இன்னொன்னு பேரு mycobiont. okay, அவ்வளவுதான் பசங்களா. I'm very very happy that I've finished this chapter. and last important point is what you know, lichens. lichens na enadhu? They are very good pollution indicators. எந்தெந்த வாட்டர் பாடிஸ்ல நிறைய பொல்யூஷன் இருக்கும், பேசிக்கலி நிறைய சல்ஃபர் கண்டென்ட், நிறைய பொல்யூட்டட் குளோரின் கண்டென்ட் இருக்கும், அங்கங்கெல்லாம் this fungi, group of fungi and algae association will be there. okay, so this is a very important one mark question. okay, எது? this is a pollution indicator. அவ்வளவுதான். we have finished this chapter. See, we have successfully completed this chapter. Are you all happy that we have finished this chapter at last? Yes. So next நம்ம என்ன பார்க்கலாம்னா possible questions from biological classification. okay, we'll see all of that. so இன்னைக்கு கிளாஸ்ல what all did we see? we finished. so we started with kingdom protista. அதுக்கப்புறம் what did we do? chrysophytes பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் dinoflagellates பத்தி பார்த்தோம். then we spoke about euglenoids, slime molds, protozoans. then we started with kingdom fungi. and then what all did we do? fungi உடைய habitat, அதோடைய regarding its sexual reproduction. what is a dikaryon? this is very important, 1 mark. then we spoke about phycomycetes. okay, then ascomycetes, which is a sac fungi. then we spoke about basidiomycetes, and then deuteromycetes. then what did we do? kingdom plantae and animalia, separate chapter you will be studying. okay va? so kingdom plantae animalia விட்டுறலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் பத்தி பார்த்தோம். வைரஸ்னா என்னது? okay, okay, so virus na என்னது, viroids na என்னது, prions na என்னது, lichens na என்னது, இதெல்லாம் பார்த்தோம். கரெக்ட்டா? so yeah, அதே மட்டும் இல்லாம please read this contagium, read about நம்மளுடைய Mitria ivanovsky, read about நம்மளுடைய ஸ்டான்லி. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வைராய்ட்ஸ் பற்றி பார்த்தோம். வைராய்ட்ஸ்னா என்னது? இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ பார்ட்டிகல் தான் வைராய்ட்ஸ். அதே மாதிரி ப்ரியான்ஸ் அதுக்கு பதிலாக தே ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன்ஸ், தட் இஸ் வை தேர் ஆல் கால்ட் அஸ் ப்ரியான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான 1 mark question. These prions will cause 2 important things. One is bovine spongiform encephalopathy, which is also called as mad cow disease, and the other is Jacob disease, CJD. okay, இது பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் lichens பற்றி we saw. what are lichens? Lichens வந்து it is basically what? it has a phycobiont component and it has a mycobiont component. okay, but in the box the Whittaker classified in, yes pasangla, what I told is that
this amoeba, this paramecium, people thought it to be a connective link earlier, not R.H. Whittaker. Earlier in the classification, amoeba protozoans irukla, specifically protista kadayadu, protozoans. In the amoeba, they kept in plant kingdom. I'm so sorry, animal kingdom. Okay, wow. That's not a drawback by R.H. Whittaker. Okay, earlier, right in the 2 kingdom, 3 kingdom system of classification வரும்போது ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, இது மூவ் ஆகுது இல்லை, ஸோ அதனால இதை என்ன பண்ணிட்டாங்க, அனிமல்ஸ் கிட்ட வச்சுட்டாங்க. ஓகேவா, பிஃபோர் ஃபைலம் போரிஃபெரா. அது ஒரு ட்ராபேக். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகே, அவ்வளோதான் பசங்க. Do you have any doubts? You have any doubts you can ask me. Okay, any doubts do you have? ஏன்னா இதோட நம்ம முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பசங்களா, நாளைக்கு அரவுண்ட் 8:30 PM again we have a live. ரொம்ப சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஸோ போரிங், ரைட்? ஸோ நாட் சப்ஜெக்ட். நீங்கள்லாம் கிரேட் 11 இருந்தீங்க, கிரேட் 12, ஆஃப்கோர்ஸ் ட்ராப்பர்ஸ்க்கு இதை பற்றி பேச தேவையில்லை, பட் கிரேட் 11 and 12 இருந்தீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா this video tomorrow நம்ம என்ன பார்க்க போகிறோம், that will be very very helpful for you all. ஓகேவா? ஸோ you all can join that live where நம்ம வந்து physics, chemistry, biology எல்லாத்தோட சிலபஸ், அதோடைய வெயிட்டேஜ், அமௌண்ட் ஆஃப் மார்க் அந்த சாப்டரில், அண்ட் நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றி, மார்க்ஸ் பற்றி, மிச்சம் நிறையா கட் ஆஃப்ஸ் பற்றி, இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டுமாரோ by 8:30 PM. ஓகே, ஸோ இது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஆர் இன் டு விச் எவர் த குரூப். ஓகே, ஸோ யூ கேன் கம் அண்ட் அட்டெண்ட் திஸ் திங். ஓகே, ஆல் ரைட். Okay pasangla, I'm very very happy that I have completed this chapter. If you have any doubts, put it in the comment box. Okay, so tomorrow by 8:30 PM let's all meet. Okay, all right. So thank you so much. Take care, drink a lot of water, stay hydrated. Love you all and bye bye.